ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த பிளாக் சம்மனருங்கிற ஒரு இசக்காய் பேஸ்ட் அனிமி தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமியோட கதை ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் இப்போ ரீஇன்கார்னேட் ஆகிருக்கேன். அது ஏன் என்ன எப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா எப்போ ஒரு கடவுள் அவரோட வேலையை செய்யாமல் ஏதாவது தப்பு செய்கிறாரோ அப்போ இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறது சகஜம்தாங்கிறான். ஆமாம், சொல்ல மறந்துட்டேன். நானும் இந்த காடஸ் ஆஃப் ரீஇன்கார்னேஷனை பார்த்தேன். அவங்க உண்மையிலுமே ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் கொடுமையான விஷயம் என்னென்னா, நான் அவங்களோட மெமரிஸ்லாம் மறந்துடுவேன். ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் நடந்தது என்னென்னா, என்னோட லைஃப் எப்படி இருக்குங்கிறது நான் தான் சூஸ் பண்ணேன். இந்த புது உலகத்தில் நீ வாழ்கிறது தான் வாழ்க்கை, ஒரு நல்ல வாழ்க்கையாக போய் வாழு கேள்விங்கிறாங்க. இப்போ அந்த புது உலகத்தில் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுப்புற நம்ம ஹீரோ போய் விழுவுறான் கீழே. இப்போ தான் அவனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அவனை பற்றி சொல்லுது, புது உலகத்துக்கு உங்களை வர வைக்கிறோன்னு. இப்போ அதுல வந்து ஒரு வாய்ஸ் வந்து சொல்லுது, நீங்கள் ரீஇன்கார்னேஷன் அதுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு. நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க, ஏன்னா உங்கள் பழைய லைஃபோட அக்ரிமெண்ட் வாங்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ உங்கள் பழைய லைஃப் ஒத்துக்கிட்டதுனால தான் இது பண்ணுறோங்கிறாங்க. இவனு யோசிச்சு பார்க்குறேன், அதேமாரி ஞாபகம் இல்லை. கவலைப்படாதீங்க, அதேமாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடுவீங்கிறாங்க. நீங்கள் தான் உங்களுக்கான ஸ்டாட்டஸ் இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்தீங்க, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி காட்டுது. இவனோட ஸ்கில் செலெக்ஷன் எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட் டைப்பாக தான் இருக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமாக இருந்தாலும் இப்போ எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. என் பாஸ் செல்ஃப் ஒரு பெரிய கேமராக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் செலக்ட் பண்ண எல்லாமே அப்படி தான் இருக்குங்கிறான். இவனோட மெயின் மேஜிக்கே வந்து சம்மனர். இப்போ இந்த ஸ்டாட்டஸை பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்காங்க, போய் நீங்கள் உங்களோட பேரை சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, அங்கே அட்வென்ச்சர் கில்ட்டு வந்து உங்கள் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அப்படியே டவுனை கட்டிட்டு பின்னாடி வாய்ஸ் ஓவரும் சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு எனக்கு இருக்க இன்ஃபோ வச்சு பார்த்தா மல்ஃபினாங்கிற ஒரு கார்டை வர வேறு யாரோ ஒருத்தவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்களாம். அந்த மிஸ்டேக்னால இவனோட பழைய லைஃப்பில் இறக்க வேண்டியதாயிடுச்சு. அப்போ அந்த மற்ற கார்ட்ஸ்லாம் மல்ஃபின் ஆகிட்ட வந்து இதை எப்படியாவது சரி பண்ண சொல்லி கேட்குறாங்க. அதனால் அவனும் இவனை ரீஇன்கார்னேஷன் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவன் அந்த கார்டஸை பார்த்தோன்னே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிட்டான். இப்போ இவன் கூட சுற்றிட்டு இருக்க அந்த ஸ்டேட்டஸோட வாய்ஸ் அந்த கார்டஸோடது தான். அதே மாதிரி இவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கில் வேணுங்கிறதுக்காக என்னோட பழைய மெமரிஸ்லாம் இவனை ட்ரேட் பண்ணிட்டானா. இவன் ரொம்ப பேஷனோட அந்த கார்டஸை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த கார்டஸ் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அதே மாதிரி இந்த கார்டஸை சமன் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதனால் நான் இப்போ நினச்சாலும் உங்களை சமன் பண்ண முடியுமான்னு கேட்குறான். இல்லை, அதுக்கு உனக்கு இன்னும் ரொம்பவே எம்பி தேவை, உன்ட்ட இப்போதைக்கு எம்பி கம்மியாக இருக்குங்கிறாங்க. இப்போ அங்கே இருக்க கில்ட்டுக்கு வந்துட்டோன்னு சொல்லிட்டு அந்த கார்டஸும் சொல்கிறாங்க, ரைட் சைடில் பாரு அதுதான் கில்ட்டுன்னு. இப்போ அங்கே இருக்க ரிசப்ஷனிஸ்ட்டை போய் நான் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறேங்கிறான். அவங்களும் அதுக்கான ஃபார்மை கொடுக்குறாங்க. அப்போ அந்த கார்டஸும் சொல்கிறாங்க, நீ சமணங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணாதுன்னு. உன்னோட கிளாஸை நீ சமணங்கிறத மென்ஷன் பண்ணினா அப்புறம் இங்கே இருக்க நோபல்ஸ்லாம் அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுருவாங்கிறாங்க. இந்த வேர்லேயே நம்ம ஹீரோ பேர் கேல்வின் தான். இப்போ இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா இவனோட ரேங்க் எஃப்லேருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் உங்கள் ரேங்க்குக்கு மேலே ஒரு ரேங்க் அதிகமாக இருக்க ஜாபே எடுத்து பண்ணலாம். ஆனால் அது பண்ண முடியலன்னா அதுக்கான பெனால்ட்டியும் இருக்குது. அதே மாதிரி கண்டினியூஸாக 10 ஜாப் பண்ணிட்டீங்களா உங்களோட ரேங்க் அதிகமாகுங்கிறாங்க. அதே மாதிரி ரேங்க்ஸே வந்துட்டு அங்கே சின்ன எக்ஸாம் இருக்குது. இப்போ பிகினருங்கிறதுனால இவனுக்கு ஏற்ற கொஸ்ட் மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்குறான். அவங்களும் ஒரு 3 கொஸ்ட் எடுத்து வைக்கிறாங்க. அதில் இவனு ஸ்லைம்ஸை கில் பண்ணுறது எடுத்துக்கிறான். இப்போ அவங்கள்ட்ட கேட்டு ஒரு உடன் ஸ்டிக்கும் வாங்கிக்கிறான். இப்போ அந்த கார்டஸ் சொல்ல இவனும் இவனோட பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறான். மொதல் அப்ரைசல், இதை யூஸ் பண்ணி அவங்க எனிமியோட டார்கெட்டை வந்து அப்ரைசல் பண்ணி பார்க்கலாம், என்னென்ன பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க வச்சிருக்காங்கன்னு. ரேங்கஸ் ஆப்ஜெக்ட் அவங்க வச்சிருந்தாலும் சரி, இல்லை உன்னோட அதிகமாக 100 லெவல்ஸ் அவங்க மேலே இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் உங்களால் அப்ரைசல் பண்ண முடியுங்கிறாங்க. இப்போ அந்த ஸ்லைமை அட்டாக் பண்ண டக்குனு குதிக்கிறான். பார்த்தா அது இவனை அடிச்சு போட்டுது. இப்போ அந்த ஸ்லைமை இவனை போட்டு ரொம்பவே அடிக்குது. இவனால இதை டேரெக்டாக அட்டாக் பண்ண முடியல. அதனால மல்டிபிள் காம்பினேஷன்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் அடிக்கிற மாதிரி வந்துட்டு அப்புறம் சுற்றி வந்து அடிக்கிறான். இப்போ அந்த ஸ்லைமை அப்ரைசல் பண்ணி பார்க்குறான். 5க்கு 3 தான் இருக்குது ஹெச்பி. இப்போ என்னோட கான்ட்ராக்டையும் போடலாம்னு சொல்லிட்டு கையை நீட்டான். பார்த்தா என்னோட மானம் ரொம்பவே சீக்கிரம் ட்ரெயின் ஆயிடுது. இப்போ அந்த ஸ்லைமு கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருச்சான். இப்போ அதுக்கு ஏதாவது பேர் வைங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஸ்லைமுக்கு க்ளோத்தோன்னு சொல்லி பேரும் வைக்கிறான். இப்போ நீங்கள் 2 பேர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுனால உங்களால் வந்து வேர்ட்ஸ் வச்சுலாம் பேசணுங்கிற அவசியம் இல்லை, உங்களோட எமோஷன்ஸ் வச்சு நீங்கள் பேசிக்கலாம். ஒருத்தவங்க நினைக்கிறது உங்களுக்கு ஃபீலிங்ஸாக புரியுங்கிறாங்க. இவன் ஒரு தடவை கான்ட்ராக்ட் பண்ணுறப்ப இவனோட மானில் ஹாஃப் ஆஃப் த மானம் போயிடுமா. அதனால் இப்போ இருக்க மிச்சமான வச்சு தான் இப்போ அதை சமன் பண்ணுறான். இப்போ இந்த ஸ்லைம் க்ளோத்தோ கிட்டே சொல்கிறான், நீ இப்போ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு கேட்டியா சண்டை போடுன்னு. ஆனால் அவங்களை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிடாத, கொஞ்சம் போர்ஷனை மிச்சம் கில்ட்டி கிட்ட நம்ம காட்டணுங்கிறான். இப்போ நம்ம ஹீரோட எல்லா ஸ்டாட்டுமே சப்போர்ட் டைப்புங்கிறதுனால இப்போ அந்த க்ளோத்தை வச்சு தான் அட்டாக் பண்ணணும். ஸோ 2 பேரும் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு 2 பேருமே ஒரே நேரத்தில் குதிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வின்ஸ்டெக்குங்கிற ஒரு மேட்ச் யூஸ் பண்ணி ஒரு ஸ்லைமோட ஹெச்பி கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிடுறான். அந்த பக்கம் க்ளோத்தும் ஒரு ஸ்லைம் ஃபுல்லாக டிஃபீட் பண்ணிடுது. எனக்கு பார்க்க க்ளோத்தை கொஞ்சம் பூஸ்டெல்லாம் யூஸ் பண்ண மாதிரி இருக்கேன்னு சொல்லி கேட்குறான். நீ ஒரு எஸ் கிளாஸ் சம்மனர், அதனால் நீ சம்மன் பண்ணுற எல்லாருக்குமே 100 பாயிண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் பூஸ்ட்டாக கிடைக்கும். அதாவது சம்மன் பண்ணுற எல்லா மனுஷருக்குமே வந்து அவங்களுக்கு இருக்க எல்லா எபிலிட்டிஸுமே வந்து +100 பாயிண்ட்ஸ் ஆயிருமா. இப்போ அந்த ஸ்லைமை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுது. சம்மனர் நீ சொன்னதோட ரொம்ப மோசமாக இருக்கும் போல இருக்கேங்கிறான். இந்த வேர்ல்ட்லேயே ரொம்ப கம்மியான சம்மர்ஸ்லாம் இருக்காங்க. அதில் இருக்கவங்க எல்லாருமே A ரேங்க் B ரேங்க் தான் இப்போ இருக்கவங்க. நீ ஒருத்தர் தான் S ரேங்க்கில் இருக்க. இப்போ அந்த கில்ட்டு கிட்ட காட்டி ரிவார்டையும் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு ரோட்டில் போகிறப்ப பார்க்குறான், ஒரு சந்துக்குள்ள ரொம்ப பேர் கும்பலாக இருக்காங்க. இவனும் போய் பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு. அங்கே ஹியூமன்ஸை ஸ்லேவாக கட்டி வச்சு விற்கிறாங்க. இப்போ அவர் அங்கே இருக்க ஒரு ஹாஃப் எல்ஃபை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு அந்த ஹாஃப் எல்ஃபை பார்க்குறப்ப ஏதோ தோணுது. இப்போ அங்கேருந்து இவனும் நவுந்து வந்துடுறான். இப்போ கார்டஸும் முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கு, எந்தெந்த ஹோட்டல்லாம் தங்கணுங்கிறத அந்த ஹோட்டலுக்கு இவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அங்கே இருக்கவங்கள்ட்ட ஒரு நாள் நைட்டு நான் ஸ்டே பண்ணுங்கிறாங்க. தாராளமாக ஸ்டே பண்ணிக்கலாம், உங்களுக்கு அப்படி இங்கே இருக்க பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் எவ்வளோ நாள் வேணும் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாங்கிறாங்க. உங்கள்கிட்ட சாப்பாடு நல்லா இருக்கும் நாங்களேன்னு கேட்குறான். நீங்கள் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க, இப்போ தான் டின்னர் சமைச்சு முடிச்சேன், மேலே போயிட்டு வாங்க நம்ம சாப்பிட்லாங்கிறாங்க. பரவாயில்ல, நான் நினச்சதோட கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்கிறான் வீடும். நானும் ஒரு நாள் பெரிய மேன்ஷனை கட்டுவேங்கிறான். பார்த்தா அவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருது. கீழே அவனுக்கான சாப்பாடு அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றான். அப்படியே நமக்கு சில கேரக்டர்ஸை காட்டுறதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க.
இப்போ செகண்ட் எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோட வாய்ஸ் ஓவர்லேயே ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு டபுள் ஸ்கில் பாயிண்ட்ஸும் இருக்குது, டபுள் க்ரோத் ரேட்டும் இருக்குது. அதனால் நான் வந்து எதை செஞ்சாலும் அது வந்து டபுள் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு லெவல் தாண்டப்போ எனக்கு 100 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிட்டே இருக்கான் போனஸாக. அதே மாதிரி ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறப்ப எனக்கு புது புது எபிலிட்டிஸ்லாம் அன்லாக் ஆகுமா. இப்போ எனக்கு முன்னாடி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, அதில் வந்து கன்சீல்மெண்ட்டுங்கிற ஒரு நியூ ஸ்கில் அன்லாக் பண்ணிக்கிறான் லெவல் டியில். இவன் அப்கிரேட் ஆக இன்னொரு ஸ்லைமுமே அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அட்வென்ச்சர் கில்ஸ்லேயும் இவனை பாராட்டுறாங்க. இவன் தான் அந்த அட்வென்ச்சர் கில்ஸ்லேயே ரொம்ப சீக்கிரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கான். அதை பார்த்து அங்கே இருக்க சில பேருக்குலாம் பிடிக்கல. அந்த ரிசப்ஷனிஸ்ட் அதை கேட்குறாங்க, நீங்கள் இங்கே வரதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஒரு பேலஸில் வந்து மேஜாக இருந்தீங்களான்னு. அதை பற்றி நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிறான். இதை கேட்டு அவங்களே என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் கேட்டுட்டேன். ஏன்னா அட்வென்ச்சர் கில்ஸ்லேயே ரூல்ஸ்லாம் இருக்குது. ஒரு அட்வென்ச்சரோட பாஸ்ட்டை பற்றி நாங்கள் எதுவுமே கேட்கக்கூடாதுங்கிறாங்க. அது மாதிரி புது புது கீர்ஸை வாங்கி போட்டுக்கோ, நான் முதல் நாள் கொடுத்த அதே கீர்லேயே தான் இன்னும் இருக்குங்கிறாங்க. இவனும் நான் இன்னும் நிறைய மிஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் மாற்றிக்கேன், இப்போ எனக்கு ஏதாவது டி ரேங்க் மிஷன் இருந்தால் தாங்கன்னு கேட்குறான். அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கணும், இந்த கொஸ்ட் எடுத்துக்கோ, இந்த பிளாக் கோஸ்ட் நைட்டை போய் டிஃபீட் பண்ணுங்கிறான். இப்போ எங்கிட்ட கேட்குறாங்க எப்படி உன்னோட ஜாப் போச்சுன்னு. லிசார்ட் மேன் தான் கொஞ்சம் தொலையா இருந்தான், ஆனால் அதே நான் முடிச்சுட்டேங்கிறான். சும்மா சொல்லக்கூடாது, சிரியாங்க்னா அப்படி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதேமாதிரி நானும் அவனை பற்றி கேள்விப்பட்ட தம்பி, எந்த ஒரு பார்ட்டியுமே இல்லாமல் இந்த அளவுக்கு வந்திருக்கிறது உண்மையுமே ஒரு பெரிய எஃபர்ட் தான், கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு சொல்கிறான். இப்போ அங்கே சுற்றி இருக்கவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க, பாவம் இப்போ புதுசாக அந்த பையன் இவன் மாட்டிக்கிட்டான்னு. இப்போ இவன் இருக்கா ஆபத்தை பற்றி இவனுக்கு தெரியாதுலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை அவனும் நோட்டீஸ் பண்ணிடுறான். அந்த பிளாக் கோஸ்ட் நைட்டுக்கு தான் இப்போ நாங்கள் அடுத்து போகிறோம், நீ என் கூட டீமை பாய்க்கிறேன்னு கேட்குறாங்க. ரிசப்ஷனிஸ்ட் எங்கெல்லாம் போகாத, அது என்னதான் ஒரு டி ரேங்க் மிஷனாக இருந்தாலுமே அதில் போன சண்டை போட்ட எல்லாருமே அதை ரிப்போர்ட் பண்ணது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு டி ரேங்க்கு மேலே இருக்க பவர்ஃபுல்லான பீஸ்ட் தான் அதுங்கிறாங்க. நீ இப்போ தான் ப்ரொமோஷன் வாங்கியிருக்க, உடனேலாம் இது மாதிரி எடுக்காதங்கிறாங்க. இப்போ ஹீரோ அவனை அனலைஸ் பண்ணி பார்க்குறான். என்னோட பவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓகே டீசெண்டாக தான் இருக்குது, ஆனால் இவன் வந்து ஒரு மர்டர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே நான் என்ன இவனை தடுத்தாலுமே இவன் கண்டிப்பாக என்ன அக்செப்ட் பண்ணிக்க தான் கேட்குறான். சரி, அதனால் நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். இதை நார்மலாக வைக்காமல் ஒரு காம்படிஷனே வச்சுக்கக்கூடாதுன்னு கேட்குறான். என்னன்னா நீ வந்து உன் பார்ட்டி கூட வா, நான் தனியாக இப்போ இருக்க மாதிரி சோலோவாக தான் எனக்கு போய் பழக்கங்கிறான். நீ முன்னாடி இப்போ நான் பின்னாடி என் பார்ட்டியோட தான் இருக்கேன், உன்னை பார்த்தா உடனே நான் தடுப்பேங்கிறான். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கிறான் நம்ம ஹீரோவும். சரி நம்ம அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனு போகிறான். இப்போ அங்கே ரிசப்ஷனிஸ்ட் எல்லாருமே சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. பாவமா இவன் போய் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டான்னு. அந்த காடஸ் அதே நேரத்தில் பேசுறதுனால வந்து காடஸ் அமைதியாக இருக்குன்னு சொல்லி கத்தி பேசிடுறான். இதை கேட்ட ரிசப்ஷனிஸ்ட் எங்களை மன்னிச்சிட்டு நாங்கள் எதுவுமே பேச மாட்டோங்கிறாங்க. இப்போ இன்னும் ஒரு சந்துக்குள்ள வந்து நீ என்ன கண்டுபிடிச்சேன் சொல்லுங்கிறான். நீங்கள் நினைக்கிறதோட அந்த புது பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், என்னோட அப்ரைசல் ஐஸ் லெவல் சி, ஆனால் அதுவுமே அவன் மேலே ஒர்க் ஆகல. இதுக்கு ஒரே பதில் தான், அவனுக்கு மினிமம் ஒரு லெவல் சியில் இருக்க கன்சீல்மெண்ட்டாவது இருக்குங்கிறான். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவனை நம்ம க்ரஷ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு என் டீம்மேட்டும் வரான். புது பையன் உனக்கு இந்த உலகம் எவ்வளோ மோசமாக நான் காட்டுறேங்கிறான். இப்போ இவங்க டீமுமே அந்த பேலஸ்க்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே இருந்து 100 ஆர்மி யாருமே காணா. நமக்கு முன்னாடி யார் வந்து இந்த 100 ஆர்மியை கில் பண்ணான்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க. பார்த்தா அங்கே தான் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அது நான் தாங்கிறான். அவன் கையில் ஒரு வேர்டன்ஸ் ஆஃப் வச்சிருக்கான். இதை பற்றி இவனு ஒரு க்ரீன் மேஜான்னு சொல்லி அவனு நினைக்கிறான். நீ என்ன வேணா அவன் ஸ்டாட்டஸை மறைக்கலாம், ஆனால் அவன் கையில் இருக்க வெப்பனே காட்டி கொடுத்துச்சு, நீ எவ்வளோ வீக்கானவன்னு சொல்லி இவனு நினைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், அந்த பிளாக் கோஸ்ட் நைட் வந்து இந்த கேட்டுக்கு பின்னாடி தானே இருக்குன்னு. இப்போ அவனும் நம்ம டீல் அது இல்லை, யார் அதை போய் டிஃபீட் பண்ணுறாங்கிறது தாங்கிறான். இப்போ நம்ம ஹீரோ எனக்கு இந்த மாதிரி சுற்றி வலிச்சு பேசலாம் பிடிக்காது, நீ ஏன் கூட மோதுன்னு தானே வந்த, வா 2 பேரும் மோதிக்கலாங்கிறான். பரவாயில்ல, எங்கள் பிளான் முன்னாடி தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்திருக்க. ஓ அப்போ என் பார்ட்னர்ஸ் மேலே இருக்க பவுண்டி உனக்கு தெரியுமான்னு கேட்குறான். பவுண்டியா? அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, என்னதான் இருந்தாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறான். முதல் இந்த பெரிய குழந்தை நீ வாங்குறான். இப்போ அவனும் ரொம்ப கோவமாய் நம்ம ஹீரோ அடிக்க வரான். பார்த்தா அந்த ஃப்ளோரில் க்ளூ மாதிரி இவனை அப்படியே உள்ளே இழுக்குது. இது என்னால் நோட்டீஸ் கூட பண்ண முடியல, இவன் கண்டிப்பாக வந்து ஹை ரேங்க் கன்சீல்மெண்ட் சீல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். பரவாயில்ல, இவன் என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு அதை கேஷ் பண்ண வேண்டிய டைம் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம வரதுக்கு முன்னாடி தான் வேறு ட்ராப்பை செட் பண்ணியிருக்கணுங்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அடுத்தடுத்த அட்டாக்கையும் லான்ச் பண்ணுறான். இதை பார்த்தா இவங்க டீமில் இருந்து ஒருத்தன் வந்து ஓடிடுறான். பார்த்தா அவனை தப்பி ஓடுறதுக்காக நம்ம ஸ்லைமே சமன் பண்ணுறான். பார்த்தா அது இப்போ ஒரு மிகப்பெரிய ஸ்லைமாக மாறி இருக்கு. இப்போ அதுவும் இவனை துரத்தி வந்துட்டு இருக்கு. இப்போ தான் பாஸ்ட்டில் என்ன நினச்சுன்னு காட்டுறாங்க. கொஞ்சம் ஃபைட்டுக்கு அப்புறம் அந்த ஸ்லைமுமே எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் டீமன் கிங் கேஸ்டில் இருக்க ஒரு லெஜெண்டரியான மான்ஸ்டர்ஸுங்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஸ்லைம் எவால்வ் ஆகுறதே ரொம்ப ரேருங்கிறாங்க. இப்போ அவனே இந்த ஸ்லைம் டிஃபீட் பண்ணிடுது. இப்போ நம்ம ஹீரோ அவனை ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு இண்டியூரன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால தான் ஒரே அடியில் இவ்வளோ சீக்கிரம் படுத்துட்டேங்கிறான். இப்போ அந்த மஸ்குலராக இருக்கணும் அந்த ட்ராப்லேருந்து வெளில வந்துட்டு நான் ஸ்லைமை பார்த்துக்கிறேன், நீ அவனை அட்டாக் பண்ணுறான். பார்த்தா ஸ்லைம் இவனையும் பிடிச்சிருது. இப்போ அந்த பாஸ் இவன் கிட்ட வரான். ஹீரோவும் சொல்கிறான், வா நம்ம 2 பேரில் யார் ஸ்ட்ராங்னு பார்க்கலான்னு. பார்த்தா அடுத்த சீன்லேயே கீழே விழுந்து கிடக்குறான். நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, இது நியாயமே இல்லைங்கிறான். உங்களால மான்ஸ்டர் அடிச்சு டெவலப் பண்ணுறானா, நீ மனுஷங்களை அடிச்சு டெவலப் பண்ணிட்டு இருக்க அப்படிதான் கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோ உனக்கு நீ ஒரு நல்ல பேர் எடுத்து வச்சிருக்க பிளாக் கோஸ்ட் நைட், வா உனக்கு என்னதான் அப்படி பவர்ஸ் இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கதவை திறக்கிறான். இப்போ அதான் அப்ரைசல் பண்ணி பார்க்குறான். லெவல் 53 இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடான். கண்டிப்பாக அவனை நம்ம டீமில் சேர்த்துக்கணுங்கிறான். இப்போ அந்த பிளாக் நைட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்குது. நான் உன்னை இங்கே டிஃபீட் பண்ண தான் வந்தேன், ஆனால் இப்போ உன்னோட ஸ்டாட்டஸ்லாம் பார்க்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் ஒரு சம்மனர் தான், என் கூட வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கோங்கிறான். இப்போ பார்த்தா அந்த பிளாக் நைட்டே ஒன்று உட்கார வச்சு லெக்சர் கொடுத்துட்டு இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட வந்தாலே ஸ்வாடை பார்த்தே பயந்துருவாங்கங்கிறான். ஆனால் நீ ஒருத்தன் தான் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க, இதை சொன்னால் யாருமே நம்பவும் மாட்டாங்க. நான் இந்த கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் அதெல்லாம் முன்னாடி நான் ஹியூமனாக இருந்தப்ப. நீ கூட நினைக்கல நான் ஏன் மான்ஸ்டர் ஆனேன்னு, அது எனக்கும் தெரில. மேபி எனக்கு இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய வேலை இன்னும் மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த பிளாக் நைட்டே யாரோ ஒருத்தவங்க கூட பேசணும், ஆறுதலுக்கு இருக்கணும்னு நினைக்கிற வயசான தாத்தாவான்னு யோசிக்கிறான். இப்போ என் வாழ்க்கை இந்த கேஸ்டலுக்குள்ளே அடைஞ்சு போயிடுது, இந்த ரூமை நான் பாதுகாத்துட்டு இருக்கேங்கிறான்.
உனக்கு சில முட்டாயெல்லாம் வேணுமான்னு சொல்லி அதையும் கொடுக்குறான். நம்ம ஹீரோ வாங்கி சாப்பிட்டுக்கிறான். நம்ம ஹீரோவுக்கு இது என்ன டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குன்னு கேட்குறான். பல வருஷமாக அந்த கேண்டியை தான் எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கேன், ஆனால் யாருமே வாங்கி சாப்பிட்டதில்ல, பயப்படுறாங்க. ஆனால் நீ ஒருத்தன் தான் வாங்கி சாப்பிட்ருக்க, அதை பார்க்க ரொம்ப ஃபன்னியாக இருக்குங்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வந்துச்சு கான்ட்ராக்ட் போடுறதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்குறான். ஒரு கான்ட்ராக்ட்னு சொல்கிறியா? இதுக்கு முன்னாடி நான் இங்கே இருந்த கிங்கு கூட கான்ட்ராக்டில் இருந்தேன், அவரு கீழே சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ எனக்கு ஒரு புது மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிற, ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கும் சில விஷயங்கள்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்கிறான். நீ ஒருத்தினஸ் தானே பார்க்கணும், வா சண்டை போடலாங்கிறான். இப்போ நம்ம ஸ்லைமு ஹீரோ அவன் கூட சண்டை போட போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஏர் ப்ரெஷர்னால அவனை ஒரே இடத்துல ஹோல்ட் பண்ணி வைக்கிறான். இப்போ அந்த நைட்டு இதெல்லாம் என்ன பிடிச்சி வைக்காது, நான் எதாவது ட்ரை பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறான். பார்த்தா இப்போ தான் எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு நான் எந்த கண்ட்ரியில் இருந்தேன்னு. இதுதான் என்னோட கண்ட்ரி, என்னோட கிங் ரொம்பவே நல்லவர். ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து எங்கள் கிங்கை பார்க்க ஒரு எல்ஃப் வந்தாங்க. அந்த எல்ஃபை எங்கள் கூட ஜாயின் பண்ணி பக்கத்தில் இருக்க நேசன் அழிங்கன்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் எங்கள் கிங் மறுத்துருவார். ஆனால் நம்ம கிங் மறுத்ததுனால அந்த எல்ஃபும் இதுக்காக சரியான சமயம் வரப்போ நீ ஒரு மிகப்பெரிய விலையை கொடுத்தாகணுங்கிறான். அவங்க நாடே அதுக்கப்புறம் பசி பட்டினி பஞ்சமாயிருச்சு. நம்ம நைட்டோட ஃபியான்ஸையுமே இறந்து போகிறாங்க. அந்த கிங்டமில் இருக்க ராஜாவுக்குமே என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரில. நம்ம நைட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோவுமே ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவர் கூட வந்து குதிரையுமே இப்போ இறந்துருச்சு. இப்போ இவங்களுக்கு இருந்தது ஒரே பிள்ளை தான். இப்போ அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு இவரும் ரொம்ப தூரம் நடந்து போகிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம்ப்பா, நீ எதுவும் கேண்டி சாப்பிட்றியான்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ அப்படியே ப்ரெசென்ட் டைமுக்கு வந்துடுறாங்க. இப்போ எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, இப்போ நான் ஏன் இங்கே இருக்கேன்னு எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் பவர் அன்லீஷ் பண்ணுறான். இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அட்வென்ச்சர் கில்டில் காட்டுறாங்க. நீ பிளாக் கிங் நைட்டோட ஆர்மர் தானே கொண்டு வந்திருக்க, பரவாயில்ல இந்த மிஷனை நீ கம்ப்ளீட் பண்ணிட்டேங்கிறாங்க. இப்போ அங்கே இருக்க மற்ற அட்வென்ச்சர்ஸும் இவனை பாராட்டுறாங்க. அவர் ரொம்ப மோசமானவன் கேள்விப்பட்டேன், மிகவும் பவர்ஃபுல்லான நைட்டுன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் நீ அவரை டிஃபீட் பண்ணிட்டேன்னு. அதே மாதிரி எங்களை அந்த அட்வென்ச்சர்ஸும் ரொம்பவே தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் பரவாயில்ல அவங்களே நீ பிடிச்சி கொடுத்துட்டேங்கிறாங்க. இப்போ அவங்க 3 பேரே கட்டுறாங்க, ஜெயிலில் இருக்காங்க. இப்போ அங்கே நம்ம ஹீரோக்காக எல்லாருமே பார்ட்டி கொண்டு வர்றாங்க. அப்போ தான் அங்கே ரிசப்ஷனிஸ்ட் லேடி வந்து நம்ம ஹீரோ கூட்டு போகிறாங்க. நீ கொண்டது வந்து டீராங் கூட ரொம்ப ஸ்பெஷலான மான்ஸ்டர், அதனால கில்ட் மாஸ்டர் உனக்கு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் தராரு, நீ இப்போ வந்து அடுத்த லெவல் போகலாங்கிறாங்க. நீயும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கா, ஆனால் எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, நீ திரும்பி வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்கே போகிறோம். அந்த பொண்ணு எப்படி இருக்கா, பார்க்க ரொம்ப ஈஸியாக கரெக்டாக இருவா போல கேட்குறாரு. பார்த்தா அவர் வாய்ஸ் கேட்குது. இப்போ அந்த காடஸ் அங்கே வராங்க. கண்டிப்பாக அவளெல்லாம் இவன் பார்க்க மாட்டான், ஏன்னா இவனோட ஃபியான்ஸை நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு. நீ ஏற்கனவே மேரிடா, நான் கூட உன் பவர்ஸ்லாம் பார்த்துட்டு நீ பொண்ணுங்க கிட்ட வீக்குன்னு நினச்சேங்கிறாரு. நீங்கள் 3 பேருமே வாய முடுங்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அப்படியே ஸ்டார்கேஸ் ஏரியா இருப்பாங்க, மேலே இன்னொருத்தரை காட்டுறாங்க. என்ன ஒரு அருமையான நாளில் அப்படின்னு கேட்குறாரு. இது இப்போ தான் போன எபிசோடில் அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் என்ன நினச்சுங்கிறத காட்டுறாங்க. இப்போ அந்த பிளாக் நைட் கூட நம்ம ஹீரோ கான்ட்ராக்ட் போட்டுக்கிறான். உன்னோட ஃபேமிலி கிங்டமே இறந்த சோகம் இனிமேல் நம்ம 2 பேருமே சேர்ந்து ஷேர் பண்ணலாங்கிறான். இப்போ தான் போன எபிசோடில் விட்ட இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன ஒரு நல்ல சீசன்லன்னு அவரும் கேட்குறாரு. ஆமாம், அட்வென்ச்சரிங் பண்ண நல்ல கிளைமேட்டாக தான் இருக்குது. இங்கே என்ன எதுக்காக கூப்பிட்டீங்கிற விஷயத்த நம்ம பேசிட்டோன்னா நானும் போய் என்னோட அடுத்த அட்வென்ச்சரை கண்டினியூ பண்ண கில் மாஸ்டருங்கிறான். இப்போ தான் நமக்கு காட்டுறாங்க இங்கே இருக்க கில்ட்டோட மாஸ்டர் இவர் தான். இப்போ கில் மாஸ்டர் கேட்குறாரு, நான் என்னோட கேள்விகளுக்கெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நீ எங்கேருந்து வரேன்னு கேட்குறாரு. இவனும் ஆஹா என்ன இவர் கரெக்டாக அங்கேயே கை வைக்கிறாருன்னு பார்க்குறான். இவனும் அப்ரைசல் பண்ணி பார்க்குறான். அவரும் அப்ரைசல் இதான் வச்சிருக்காரு, ரேங்க் ஏவான். இப்போ அவர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அவரும் இந்த ரிப்போர்ட்ஸில் இருக்கலாம் அப்படியே சொல்கிறாரு, இப்படி தான் நடந்திருக்குன்னு சொல்லி முடிச்சு, நீ உன்னோட பார்ட்டி மெம்பர்ஸும் அவரை ஈஸியாக டிஃபீட் பண்ணியிருப்பீங்க, நான் பார்ட்டி மெம்பர்ஸ்னு சொல்கிறதோட உன்னோட சம்மன் பண்ண க்ரீச்சர்ஸ்னு சொல்லிட்டான்னு கேட்குறாரு. பரவாயில்ல கண்டுபிடிச்சிங்க, நான் மாட்டிக்கிட்டேன் தான், ஆனால் என்னாலே அந்த அட்வென்ச்சர்ஸ் அப்ரைசல் பண்ண முடியுதுன்னா உங்களாலையும் பண்ண முடிஞ்சிருக்கும், ஆனால் அவ்வளோ தெரிஞ்சுமே ஏன் இவ்வளோ நாள் இவனை உயிரோட விட்டீங்கன்னு கேட்குறான். அதுக்குள்ளே நிறையா பாலிடிக்ஸ் இருக்குது தம்பி, அவங்களாம் நோபல்ஸ் சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் சரி என்ன இருந்தாலும் கடைசியாக அது முடிஞ்சிருச்சு, சரி இப்போ நம்ம எதுக்காக வரோம், ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வந்துடலாங்கிறான். இப்போ அவரும் சொல்கிறாரு, நான் வந்து இங்கே கெட்டவன் இல்லை, என்னை அப்படி பார்க்காத, நானும் உன்ன மாதிரி நல்லவன் தான், ஆக்சுவலி நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணுறேன். இப்போ அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறத வச்சு பார்த்தா டீமன் கிங் ரிட்டர்ன் ஆக போகிறாராம். ஏன்னா இங்கே இருக்க மற்ற எல்லா பீஸ்ட்டுமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்குது. நீ சண்டை போட பிளாக் நைட்மே ஒரு 100 ஜாம்பி மாதிரி தான் இருக்கணும், ஆனால் ஏன் அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு, ஏன்னா டீமன் கிங்கோட ரிவைவல் தான் அதுக்கும் காரணம். எத்தனை ஹீரோஸை சம்மன் பண்ணுறதெல்லாம் மேட்ரே இல்லை, உன்னால் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் ஒரு கான்டினென்ட்லாம் காப்பாற்ற முடியாது. இப்போ ஹீரோ எனக்கு புரியுதுங்கிறான். அந்த டீமன் கிங் கூட ஹீரோஸ்லாம் பிஸியாக இருக்கப்போ என்னை உங்களை ப்ரொடெக்ட் பண்ண சொல்கிறீங்களான்னு கேட்குறான். இந்த வேர்ல்ட்லேயே நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்காங்க, ஆனால் யாராலுமே லெவல் பி அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் பண்ண முடியல, அதாவது ரொம்ப சிலர் தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. உனக்கு அசைன் பண்ண மிஷனை நீ கரெக்டாக முடியும், அதுக்கு தேவையான சப்போர்ட்டே நாங்கள் தரோம், அதுக்கு தேவையான மணியை நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, உன் ரேங்கை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதனால உனக்கு எந்த ஜாப் வேணுமோ அதை நீ எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ஏதாவது பெரிய காரணம் இருக்குமேன்னு கேட்குறான். நீ ஒரு ரீஎன்கார்னேஷன் ஆனவன் தான்,
உனக்கு சம்மனருங்கிற ஒரு ஸ்கில்லும் அன்லாக் ஆயிருக்கு. ஆனால் ஏன் அதை பற்றி யார்கிட்டயுமே இங்கே சொல்லக்கூடாதுன்னு நீ நினைக்கிறேன்னு கேட்குறாரு. அதுக்கான காரணமும் நானே சொல்கிறேன். ஏன்னா இங்கே இருக்க நோபல்ஸ்குள்ளே இருக்க பவர் கான்ஃப்ளிக்ட் கூட நீயும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா உன்னோட ஃப்ரீடமே நான் தரேன். நானும் என் லைஃப்பில் நிறைய அட்வென்ச்சரை பார்த்துருக்கேன். ஆனால் யாரும் அளவுக்கு சம்மனிங் இந்த அளவுக்கு மாஸ்டர் பண்ணதில்லைங்கிறாரு. நீங்கள் சும்மா சுற்றிட்டு இருக்கிறது என் கூட வா, நான் உன்னை டாப்பில் கொண்டு போய் நிறுத்துறேங்கிறாரு. இப்போ இதெல்லாம் தான் உங்கள் கண்டிஷனாக நம்ம 2 பேரும் ஒரு நல்ல பார்ட்னர் ஆகுமேங்கிறான். இப்போ ஹோட்டலில் சமைச்சிட்டு இருக்கவங்களும் ரேங்க் பி போனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறாங்க. பரவாயில்ல, இங்கே சீக்ரெட்டுன்னு சொல்கிற விஷயங்கள்லாம் இவ்வளோ சீக்கிரம் லீக் ஆகுதுன்னு பார்க்குறான். இப்போ அவங்களும் இன்றைக்கி நைட்டு உனக்கு ஒரு பெரிய விருந்து காத்துட்டு இருக்குங்கிறாங்க. அதுவும் சூப்பர் தான், ஆனால் எனக்கு இப்போ கொஞ்சம் பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு தாங்கன்னு கேட்குறான். அவங்களும் சமைச்சு தராங்க. இப்போ சாப்பிட்றப்ப அந்த எல்ஃபினா காட் கிட்டையும் கேட்குறான், நீ ரீஇன்கார்னேஷன் ஆனவங்கள பற்றி சொல்லுன்னு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஒரு 4 ஹீரோஸை சமன் பண்ணாங்க அவ்வளோதாங்கிறான். இப்போ நம்ம ஹீரோவும் அட்வென்ச்சர் கில்டோட மாஸ்டர் சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறான். யோசிச்சு பாரு, நமக்கு ஒரு நாள் டீமன் கிங்கை ஃபேஸ் பண்ணுற நிலமை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோன்னு. இப்போ அந்த காடஸை நானும் என் கரியரில் நிறைய டீமன் கிங்ஸை பார்த்துட்டேன், அதனால் நீ அதில் இன்வால்வ் ஆகாதங்கிறான். இப்போ அங்கே ஸ்லைம் க்ளோத்தையும் சமன் பண்ணுறான். ஆக்சுவலி இப்போ க்ளோத்தை எவால்வ் ஆனதுனால இவனால் இப்போ இன்வென்ட்ரியும் வச்சுக்க முடியுமா. இப்போ அங்கே தான் ஹீரோ ரிவார்டுக்கு அந்த மணியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். பரவாயில்ல, இவ்வளோ காசு வச்சிருக்கீங்க மாஸ்டர், இப்போ இந்த காசு வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ இந்த காசு வச்சு நான் ஒரு பொண்ணை வாங்க போகிறேங்கிறான். இப்போ மல்ஃபினாகிட்டே நான் இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கேங்கிறான். மல்ஃபினாவும் அதே தான் சொல்கிறாங்க, நீ அவ்வளோ பார்ட்டிக்காக தான் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிற. இந்த பிளாக் நைட்டோட பேர் ஜிராடான். இந்த ஜிராட் கூட சண்டை போட்டவே நீ ஏதோ ரிஸ்க் எடுத்து தான் வெளில வந்திருக்க. ஆக்சுவலி எங்கள் ஸ்லைம் மட்டும் இல்லைனா நீ தோத்துருப்ப. 2 பேருமே காம்போ பண்ணனால தான் ஜெயிச்சிங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம பார்ட்டிக்கு இன்னும் மெம்பர்ஸ் தேவைங்கிறான். இப்போ அங்கே ஒருத்தர் மேலே நெருப்பு வந்திருக்கு, அதையும் அவன் பார்க்குறான். அந்த எல்ஃபை தான் அவனும் திட்டிகிட்டு இருக்கான். அந்த எல்ஃப் மேலே ஏதோ கர்ஸ் இருக்கான், தொடர்றவங்க எல்லாருக்குமே நெருப்பு பற்றிக்கு தான். இப்போ நம்ம ஹீரோ அந்த எல்ஃப் இங்கே இருக்கிறது நல்லது தாங்கிறான். இப்போ அந்த கடைக்காரன் அதே தான் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த எல்ஸை அப்ரைசல் பண்ணி பார்க்குறான். இப்போ மல்ஃபினா கிட்டே கேட்குறான் அந்த கர்ஸை எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு. இப்போ மல்ஃபினா அது அந்த ஃபயர் டிராகன் கிங்கோட கர்ஸாக தான் இருக்கும். ஒரு ரேங்கே ஒயிட் மேஜிக் யூஸரோட ஸ்பெல்லே போகுது இந்த கர்ஸ்லாம் உடைக்கேங்கிறா. இப்போ அந்த எல்ஃபை நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் பார்க்கறதுனால எதிர்பார்க்குறா. ஆனால் நம்ம ஹீரோ அப்படியே போயிடுறான். இப்போ அந்த மெர்ச்சன்ட்டு ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்கான் அந்த எல்ஃபை. என்னோட காசுலாம் வேஸ்ட் ஆச்சு, உனக்கு பதிலாக நான் வேறு யாராவது வாங்கியிருந்தா கூட சேல் ஆகிருப்பாங்க, நீ மட்டும் கடைசி வரைக்கும் இப்படியே வந்திருக்கேன், என்னோட கர்ஸாக இதுன்னு கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோ முன்னாடி போய் நிற்கிறான். சொல்லு தம்பி, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோமே, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். நான் அந்த எல்ஃபை வாங்கிக்கிறேன்னு கேட்குறான். ஏன்னா அந்த கர்ஸை வாங்கிக்கிறியா, இதுக்கு முன்னாடி என்ன நினச்சிட்டு பார்த்தில தம்பின்னு சொல்லி கேட்குறாரு. அவரும் ஹீரோ காப்பாற்றணும்னு சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஹீரோ அவர் கையில் காசை வச்சிடறான். இப்போ அவளோட செல்லையும் திறந்து விட்றாரு. இதுக்கு மேலே நீ ஏன் ப்ராப்ளம் இல்லை, இவரோட ப்ராப்ளம்ங்கிறாரு. என்னை எங்கேருந்து காப்பாற்றினுக்கு ரொம்ப நன்றி, என் பேர் எஃப்ஓல் அப்படிங்கிறான். என் பேர் கெல்வின், நான் ஒரு அட்வென்ச்சரர், என் கூட பார்ட்டியில் சேர்ந்து நீ சண்டை போகிறதுக்கு அவனை வாங்கியிருக்கேங்கிறான். ஆனால் என் மேலே ஒரு கேர்ஸ் இருக்குங்கிறா. எனக்கு ஞாபகம் இல்லை, நான் பிறந்ததுலேருந்து இப்படி தான் சொல்லிட்டு அவளும் அழுகுறா. நம்ம ஹீரோ அது ரொம்ப கொடுமையாக தான் இருந்துக்குன்னு சொல்லி தொடரான். நம்ம பின்னாடி போகிறான். இப்போ நம்ம ஹீரோ அவனோட மானா யூஸ் பண்ணி அந்த கேர்ஸை பிரேக் பண்ணிடுறான். இப்போ எஃப்ஓலும் எப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறா. நல்லா கேட்டுக்கோ, இதுக்கு முன்னாடி நீ என்னென்ன கஷ்டப்பட்டாலும் எனக்கு தெரியாது, ஆனால் இதுக்கு மேலே ஒரு நாள் கூட நீ எப்பெல்லாம் கஷ்டப்பட மாட்டேன், நான் அந்த கேர்ஸை பிரேக் பண்ணிட்டேங்கிறான். இதை கேட்டு அவளும் ரொம்பவே அழுகுறா. இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எப்படி அந்த கேர்ஸை ரிலீஸ் பண்ணாங்கிறது. ஆக்சுவலி நம்ம ஹீரோ கிட்ட சீக்ரெட் ப்ளஸ்ங்கிற ஒரு ஸ்கில் இருக்குது. நான் நினச்சதோட ரேங்கே ஒயிட் மேஜிக் கொஞ்சம் பவர்ஃபுல் தாங்கிறான். அந்த கார்டஸும் சரி கொஞ்ச நாள் வேணால் இவ்வளோ வச்சுக்கோங்கிறாங்க. ஆனால் உனக்கு மட்டும் என்னை சமன் பண்ணுற அளவுக்கு எம்பி நீ டெவலப் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நான் வந்துடுவேங்கிறாங்க. நான் வந்துட்டு அப்புறம் கதையை வேறு மாதிரி இருக்குங்கிறாங்க. இப்போ அன்றைக்கி நைட்டு இவனோட ரெஸ்டாரண்ட்டுக்கும் போகிறான். இப்போ அவங்களும் இவ்வளோ தொட வராங்க. ஆனால் இவ கொஞ்சம் பயப்படுறா ஸ்டார்டிங்கில். அப்புறம் பார்த்தா பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இவ்வளோ நான் க்ளீன் பண்ணி கொண்டு வரேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கான் பசியில். We weren't too long. All finished. You can come out now, Ethel. Do you like my outfit? Please be honest. ஹீரோக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். எஃப்எல் ஒரு ட்ரெஸ்ஸு நல்லா இல்லைன்னு அப்படியே சோகமாகறா. பின்னாடி இருக்காங்களும் ஏதாச்சும் சொல்லி சமாளிடாகிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நீ ரொம்ப அழகாக இருக்கங்கிறான். இப்போ அன்றைக்கி நைட்டு நல்லாவே சாப்பிட்றாங்க. இப்போ அன்றைக்கி நைட்டு ரூமுக்கு போயிட்டு இவனை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஆக்சுவலி இவன் ஒரு சம்மனர் கதை. என்னோட கம்பெனியன்ஸான டார்க் நைட்டே ஸ்லைமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அப்புறம் இவ்வளோ நாள் எல்ஃபினாவும் எந்த ஒரு அட்வென்ச்சர் பண்ணலைங்கிறதுனால அவளும் எந்த ஸ்கில்லுமே இது வரைக்கும் எடுத்ததில்லை. இப்போ நம்ம ஹீரோ அந்த எல்ஃபுக்கும் என்னென்ன பவர்ஸ்லாம் வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறான். இப்போ அன்றைக்கி நைட்டு இன்னொரு பொண்ணை காட்டுறதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 4th எபிசோட ஸ்டார்டிங்லேயும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்ட்டி ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டே இருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நின்று அடிக்க பிளாக் நைட் இருக்காரு. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களோட ஃபோக்கஸ் ஆர்ச்சரிலையும் அப்புறம் ஓவர்சி, அதாவது தூரமாக இருக்கவங்கள பார்க்குற ஸ்கில்லையும் போட்டிருக்காங்க. இப்போ அப்படியே பேசிகிட்டே இருக்கப்போ அங்கே இருக்க ஒரு ட்ரீயையும் கொண்டுடுறாங்க. இப்போ அடுத்த சீனே அட்வென்ச்சர் கில்டில் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவன் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணி ஆகணும். அதுக்கு இன்னும் ஒரே ஒரு அட்வென்ச்சர் மட்டும் பண்ணிட்டா போதும். அதாவது 10 அட்வென்ச்சரிங் தோக்காமல் கண்டென்ட்ஸாக பண்ணாலே போதுமா. இப்போ 9 பண்ணிட்டான். இப்போ தான் அந்த எஃப்ஓலோட பழைய டெஸ்ட் ரிசல்ட் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இப்போ போய் அவரை சண்டை போடவே இல்லையா, இவள்கிட்ட இன்விசிபிள் ஸ்பெல் இருக்கும், அதை போட்டு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிட்டாலாம். இப்போ எங்கள் ஊரில் புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அங்கே போகிறதுக்காக எஃப்ஓல கேட்குற ரிசப்ஷனிஸ்ட்டும். இப்போ நம்ம ஹீரோவை கூப்பிடுவோம், இவனும் போகிறான். இப்போ தான் அடுத்த நாள் காட்டுறாங்க. இதுனா என்னை டேட் பண்ண கூப்பிட ஒரு ட்ராப் மாதிரியே இருக்கேன்னு யோசிக்கிறான். இப்போ இந்த காடஸும் இவனோட பாடி விட்டு போயிருக்காங்களாம் காலையில்.
ஏதோ ஒரு முக்கியமான வேலையா. இப்போ அங்கே புதுசாக ஓப்பன் பண்ணிருக்க கேக் ஷாப்க்கும் இவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அங்கே திடீர்னு ஒருத்தவங்க இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க கூட வந்தவனு சொல்கிறான், பக்கத்து கண்ட்ரியோட தேர்ட் பிரின்ஸ் மேலே நீ நிற்கிற மண்டி போடுங்கிறான். இப்போ மேனஸ் இவனுக்கு தெரியல, மேனஸ் கற்றுக் கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அனுப்பி விடுறான் சண்டை போட. அதேமாதிரி அவன் பின்னாடி இருக்க ஒரு ஸ்லேவா, என்கிட்ட மட்டும் நீ சரண்டர் ஆயிரு, உன்னை நான் ஜென்டலாக ட்ரீட் பண்ணுவேங்கிறான். பார்த்தா ஒரே அடியிலே நம்ம ஹீரோ 2 பேரும் பின்னாடி பறக்க விட்டுறான். நீங்கள் ராயல்ட்டி முன்னாடி நீ பேசிகிட்டு இருக்கங்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ அவன் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான ஏத் மேஜிக்கை போட்டு அவனை மண்டியிட வச்சிடறான் அவன் முன்னாடி. எதுக்காக பக்கத்து கண்ட்ரியில இருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கான்னு கேட்குறான். அவனு என்னென்னமோ சொல்லி சமாளிக்க பார்க்குறான். அப்புறம் கடைசியாக ஒத்துக்கிறான், எங்கள் கண்ட்ரியிலேருந்து என்னை துரத்தி விட்டாங்க, அதான் இங்கே வந்துட்டேன்னு. நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்க, என் கூட வேலை செய்யறான்னு கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிடுறான். இப்போ அடுத்த சீனில் ஒரு சர்ச்சுக்குள்ள ஒரு பொண்ணை காட்டுறாங்க. உங்களோட செல்ஃபை காட்டுங்க காடஸ் மல்ஃபீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே அந்த மல்ஃபீனா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சரி சொல்லு எப்படி நான் கொடுத்த ஹீரோஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்குறா. இப்போ அந்த 4 பேரையும் பார்த்துட்டு பரவாயில்ல நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க, நான் ஒரு சில கெட்ட விஷயங்களை சென்ஸ் பண்ணுறேன், அவங்கள அந்த வெஸ்ட் சைடு அனுப்பி விடுங்கிறாங்க. ஆனால் எந்த காரணம் கொண்டு அவங்க ஹார்த் கிங்டம்குள்ளே மட்டும் போயிடக்கூடாதுங்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது அப்படியே கட்டளையை நிறைவேற்றுறேங்கிறாங்க. அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க அவங்களும். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ டீமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த உலகத்துக்கு காடஸ் அனுப்பின ஹீரோஸோட ஸ்டாட்டஸ் எல்லாம். ஹீரோ டீமில் இருக்க நைட் கிங் கேட்குறாரு, ஆக்சுவலி ஒரு ஹீரோக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது, என்ன இவ்வளோ கம்மியாக இருக்காங்கன்னு. இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், இது என்ன அந்தளவுக்கு ஒன்றும் இம்ப்ரெசிவாக இல்லையே, அதாவது 4 பேரில் ஒருத்தர் கூட லெவல் 100 கூட ரீச் பண்ணல, நீங்களும் அவங்கள ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அனுப்புனேன்னு சொல்கிறீங்க, மேக்ஸிமமே வந்து 53 லெவல் வரைக்கும் தான் போயிருக்காங்கிறான். இப்போ தான் காடஸ் மல்ஃபினோ சொல்கிறாங்க, ஆக்சுவலி அந்த ஹீரோஸ் வந்து பொறுமையாக டெவலப் ஆகல, நம்ம ஹீரோ டீம் தான் ரொம்ப வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்காங்களாம். இப்போ அந்த ஸ்லைமா இதுகிட்டே இருக்க வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுது. நம்ம ஹீரோ பொருள்லாம் அப்புறமா தேவைப்படும் உள்ளே வச்சுக்கோங்கிறான். இப்போ கில்ட்லேருந்து நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டுருக்காங்க. ஹெர்மன்ஸ் கேவுங்கிற ஒரு D-ரேங்க் டஞ்சனில் டீமன்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கான். இப்போ காடஸ் மல்ஃபினாவும் சொல்கிறாங்க, இருக்கிறதுல டாப் 3 ஸ்ட்ராங்கஸ்ட் ரேசஸில் டீமன்ஸும் ஒன்றுன்னு. இருக்க டாப் 3 வந்து டீமன்ஸ், ஏஞ்சல்ஸ், அப்புறம் டிராகன்ஸா. அப்புறம் அதை பார்த்து அட்வென்ச்சர்ஸ்க்கு என்னாச்சு நம்ம ஹீரோவும் கேட்குறான். அது என்ன நல்ல நேரமோ தெரில, அந்த டீமன் சீலாக இருக்கவங்களுக்கு எந்த ஒரு இன்ஜுரியும் ஏற்படலைங்கிறாரு அவரும். என்னோட கணிப்புப்படி அது ஒரு S-ரேங்க் டீமனாக தான் இருக்குங்கிறான் மினிமம். இப்போ தான் காடஸ் மல்ஃபினா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஆக்சுவலி ஒரு நார்மல் டீமனே வந்து ரேங்க் B வரைக்கும் இருக்குமா. இப்போ தான் அட்வென்ச்சர் கில் மாஸ்டர் கேட்குறாரு, பிரின்ஸ் டாப்ரா நம்ம கிங்டம்க்கு வந்திருந்தப்ப நீ ஒரு நல்ல வெல்கம் செரமனி கொடுத்தியாமேனு. யார் பிரின்ஸ் டாப்ரா, இதுக்கு அந்த பேரை நான் கேள்விப்பட்டதுலேன்னு கேட்குறான். சரி யார் அந்த பிரின்ஸ் எப்படி பண்ணான்னு தெரியல, அந்த மிஸ்ட்ரி மேனை விட்டுருவோம், இதுக்கு நீ ஓகே சொல்கிறான்னு கேட்குறாரு இந்த டஞ்சனுக்கு. நம்ம ஹீரோ இதுக்கு ஒத்துக்கிறான். ஆக்சுவலி இது ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூவாக இருக்குமா, ஆனால் இவர் தான் பேசி சமாளிச்சிட்டாருங்கிறாரு. அதாவது உனக்கு வந்த பிரச்சனையை நான் சமாளிச்சேன், இப்போ எனக்கு வந்திருக்க இந்த பிரச்சனை நீ சமாளின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. இங்கே உண்மையான டீம் நீங்கள் தான் போல இருக்கேன்னு அவனுக்கு காமெடியாக சொல்கிறான். இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ டீமும் போகிறாங்க. அங்கே ஒரு பேரியர் வச்சு அதை சீல் பண்ணி வச்சிருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ அந்த டஞ்சனுக்குள்ள நம்ம ஹீரோ டீமும் உள்ளே போகிறாங்க. இப்போ அந்த கேட்டுக்கிட்டே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ சென்ஸ் பண்ணுறான். அதாவது நம்ம ஹீரோ இப்போ 2 லைஃப் ஃபார்ம்ஸை சென்ஸ் பண்ணுறான். ஒன்று வந்து அந்த டீமனா ரொம்ப வீக்காக இருக்கான், இன்னொரு லைஃப் ஃபோர்ஸ் தெரியுது, அதுதான் யாருன்னு தெரிலங்கிறான். இப்போ நானும் இந்த கதை திறக்க போகிறேன், எல்லாம் ஜாக்கிரதையாக சண்டை போடுங்க, நமக்கு லக் இருந்தால் இங்கே இருக்க லைஃப் ஃபார்மில் யாராவது ஒருத்தவங்க நமக்கு கீழே வரலாங்கிறான். அதாவது நம்ம டீமில் இன்னொரு மெம்பராக ஜாயின் பண்ணலாங்கிறான். இப்போ அங்கே ஆர்க் டீமன் விக்டர்ங்கிற ஒரு டீமன் தான் உங்களை வெல்கம் பண்ணுது. இப்போ அங்கே கட்டி வச்சிருக்கிறது யாருன்னு கேட்குறான் நம்ம ஹீரோவும். அது டீமன் கிங்கோட குழந்தை தாங்கிறாரு. இப்போ இந்த காடஸும் சொல்கிறாங்க டீமன் கிங்க்கு குழந்தைலாம் இல்லைன்னு. இப்போ அவரு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, டீமன் கிங்க்கு குழந்தைலாம் இருந்துச்சுன்னா மற்ற எனிமீஸ்லாம் தெரிஞ்சு அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இதை சீக்ரெட்டாக வச்சிருந்தாருன்னு. இப்போ தான் அந்த டீமன் சொல்லுது, ஆக்சுவலி இது இங்கே இல்லையா, இந்த டீமன் இந்த ஹியூமன்ஸ் மாதிரி தான் வெளில இருந்து உள்ளே வந்திருக்கு, இங்கே இருக்க மொத்த டீமன்ஸுமே இங்கே இருக்க இந்த ஒரு டீமன் தான் கொண்டிருக்கான். ஆனால் அது பிரின்சஸ் மேலே இருந்த கர்ஸ் அந்த டீமனால் எடுக்க முடியலையா, ஏன்னா அந்த கர்ஸ் ஸ்பெஷலாக கிரியேட் பண்ணப்பட்டதான், ஒரு ஹியூமனால் மட்டும்தான் அதை ரிலீஸ் பண்ண முடியுமா, அதனால் உங்களை நான் கொண்டு உங்களோட பவர்ஸ் மூலியமாக வச்சு நான் அதை ஓப்பன் பண்ணிடுவேங்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த டீமன் நிர்மூவ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அது எதுவுமே அந்த டீமன் மேலே எஃபெக்டே ஆகல. இப்போ அந்த காடஸும் சொல்கிறாங்க உன்னோட கெட்ட பழக்கம் இன்னும் உன்னை விட்டு போகலன்னு. இப்போ அந்த பிளாக் நைட்டு சொல்கிறான் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு. இவன் எப்போலாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டை பார்க்குறான், அப்போ எனக்கு வந்து சண்டை போடுங்கிற என்ஜாய்மெண்ட் ரொம்பவே அதிகமாகிடுதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி அது S-ரேங்க் அளவுக்கு பவர்ஃபுல்லான டீமன் அங்கே நின்று சண்டை போட்டுட்டு இருக்குது. அந்த டீமனுக்குமே வந்து டீமன் கிங் அளவுக்கு பவர் இருக்கான், அதாவது டீமன் கிங்க்கு அடுத்த லெவல் பவர். இப்போ இந்த டீமன் பிரின்ஸோட சீலை மட்டும் இவங்க உடச்சிட்டாங்கன்னா இந்த டீமன் பிரின்ஸ் வச்சு இந்த டீமன் நெக்ஸ்ட் டீமன் கிங் ஆக ட்ரை பண்ணுது. இதை சொல்கிறதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இந்த டீமனு கேட்குது, நீ ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்க, ஒன்றரை நான் தான் ஓவர் பவர்டாக இருக்கேன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ அதே தான் சொல்கிறான், என்னோட யார் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்க கூட எனக்கு சண்டை போடுறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும், தானாகவே நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுவேங்கிறான். இதை கேட்டு அந்த டீமனும் உன்னை பார்க்க ரொம்பவே ஃபேசினேஷனாக இருக்குது, அதாவது சண்டை போடுறது வந்து நீ ரொம்ப பேஷனாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்க, சரி என் ஆர்மி கூட சண்டை போடுன்னு சொல்லிட்டு பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுது. இப்போ அந்த டீமன் அங்கே இருக்க ஸ்கெலிட்டன்ஸுக்குலாம் உயிர் கொடுத்து அட்டாக் பண்ண அனுப்பி விடுது. தூரமாக இருந்து வரப்போ ஹீரோ அவனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீமன்ஸுமே கில் பண்ணிடுறான். பக்கத்தில் வரது எல்லாத்தையுமே பிளாக் நைட் தடுத்துக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்லாம் வேணாம், அவன்ட்டு வேறு ஏதாவது பவர் இருக்கான்னு சொல்லி டீமன்ட்டு கேட்குறான் ஹீரோவும். இதை கேட்டு அந்த டீமனும் ஒரு ஸ்மோக் ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று போட்டுருது. அந்த டீமன் இப்போ அண்டர் கிரவுண்ட்லேருந்து வந்து அட்டாக் பண்ண போகுது. இதனால் நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணி பிளாக் நைட் கிட்ட சொல்லிடுறான், அவரு தடுத்துறாரு. இதை பார்த்து அந்த டீமன் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு, எப்படி நம்மளை பார்த்தான்னு.
இப்போ இந்த டீமனும் சில ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துருச்சு. ஆனால் இப்போ குளோத்தோ சமன் பண்ணி விட்டுறான். இப்போ குளோத்தோ அவனோட மானாவெல்லாம் ஃபுல்லாக உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த டீமன் அட்டாக் பண்ணுறதுக்காக நமக்கு பிளாக் நைட்டும் போகிறாரு. ஹீரோ பிளாக் நைட்டோட ஸ்வாடை பூஸ்ட் பண்ணி விட்டுறான். இதை பார்த்து அந்த டீமனை நீங்கள் கரெக்டாக என் ட்ராப்பில் வந்து விழுந்துட்டீங்க அப்படிங்கிறான். ஏன்னா ஹீரோவோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே அந்த ஸ்வாடை பூஸ்ட் பண்ணுறதுல இருந்திருக்கு. பிளாக் நைட்டு இவனா தான் அட்டாக் பண்ண இருந்துட்டு இருக்கான். இந்த டைமில் பார்த்தா டீமனோட ஒரு கை வந்து சுற்றி வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருக்கு. இப்போ நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு அதே தான் சொல்கிறான், நீ தான் என் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டுன்னு. என்னன்னா நம்ம ஹீரோ வந்து இவ்வளோ நேரம் டீமன் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். பின்னாடி இவ்வளோ நேரம் அந்த எல்ஃப் இன்விசிபிள் இருந்திருக்கா, ஒரு பெரிய ஸ்பெல்லை கேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கா. இப்போ அந்த மானா ஃபுல்லாத்தையுமே ஒரு ஏரோவில் ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறா. அந்த டீமன் இதை டேரெக்டாக அதோட கையில் அப்சர்வ் பண்ணிக்குது. பார்த்தா கை ஃபுல்லாக ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் இன்னும் அட்டாக் பண்ணி முடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கிட்டு பிளாக் நைட் வந்து இன்னொரு கையை ஃபுல்லாக வெட்டி எடுத்துறாரு தனியாக. இப்போ ஹீரோ டீமும் ஃபுல்லாக ரிட்ரீவ் பண்ணிடுறாங்க பின்னாடி வந்துருக்குன்னு. அந்த டீமனும் இதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்குது. இது 2வது தடவை என்னை இந்த அளவுக்கு ஒருத்தர் இன்ஜுரி பண்ணியிருக்குது. இப்போ அந்த டீமனுமே அதோட அடுத்த ஃபார்முக்கு போகுது. இப்போ நம்ம ஹீரோ டீமில் யார் எந்த அட்டாக் யூஸ் பண்ணாலுமே அது அந்த டீமன் மேலே எஃபெக்ட் ஆகல. இப்போ முன்னாடி யூஸ் பண்ண அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடி பிளாக் நைட் அட்டாக் பண்ண விட்டுட்டு பின்னாடி அந்த எல்ஃபை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. அந்த டீமனும் நான் ஒரு தடவை விழுந்த அதே ட்ரிக்கு இன்னொரு தடவை விழுவ மாட்டேன்னு. இதை கேட்டு நம்ம ஹீரோ அது எனக்கு தெரியாது, அதனால இந்த தடவை வேறு ட்ரிக்குன்னு சொல்லிட்டு ஸ்லைமை இறக்கி விட்றான். ஸ்லைமை நீ ஏற்கனவே இறக்கி விட்டுன்னு சொல்லி அந்த ஸ்லைமை பிடிக்க போகுது டீமனு. பார்த்தா ஸ்லைம் அந்த இன்வென்ட்ரியில் வச்சு அந்த மொத்த பொருளையும் கீழே போடுது. அது எல்லாமே கர்ஸ் பண்ணப்பட்ட வெப்பன்ஸு. இப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு காம்போ அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு செகண்ட் அந்த டீமன் ஆனால் பின்னாடி திரும்பி அந்த பிரின்சஸை பார்த்துட்டு அதை அட்டாக்கை ஃபுல்லாகவே வாங்கிக்குது. இப்போ அவங்க பண்ண அட்டாக்னால அந்த டீமனுமே ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இப்போ அங்கே இருக்க ஒரு பில்லர் வந்து அந்த பிரின்ஸ் மேலே உள்ள போயிருக்கு. ஆனால் இந்த டீமன் பார்த்தா அந்த பிரின்சஸை காப்பாற்றுது. இப்போ தான் நம்ம ஹீரோக்கும் புரியுது இங்கே என்ன நடக்குதுன்னு. இப்போ அந்த டீமன்ட்டையும் போய் கேட்குறான். அந்த டீமன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஹியூமனை தோக்கடிச்சு நான் பார்த்ததே இல்லை, நீ ரொம்பவே ஸ்ட்ராங் தாங்குது. நம்ம ஹீரோ அந்த டீமன்ட்டை கேட்குறான், நீ டீமன் பிரின்சஸை சீல் ரிலீஸ் பண்ணோடனே சாப்பிட்றதா தானே எங்கள்கிட்ட சொன்னேன், ஆனால் ஏன் இப்போ பொய் சொல்லியிருக்க, அதாவது அந்த பிரின்சஸை ஏன் காப்பாற்றுறப்ப அப்படின்னு கேட்குறான். இப்போ தான் அந்த டீமன் சொல்லுது, பல 100 வருஷத்துக்கு முன்னாடி டீமன் பிரின்ஸை பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த டீமன் வந்து டீமன் கிங் அப்பாயிண்ட் பண்ணாராம். இப்போ பாஸ்டில் நடந்த இன்சிடென்ட்ஸையும் காட்டுறாங்க. டீமன் கேஸ்டில் டீமன் பிரின்ஸ்க்கு இந்த டீமனு ட்ரைனிங்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த குட்டி பொண்ணு எனக்குலாம் இப்படிலாம் சொல்லி தந்தா புரியல, எவ்வளோ நாள் ஆகும் இதெல்லாம் கற்றுக்கன்னு கேட்குறா. டீமன்ஸ் ஆனால் நமக்கு ரொம்ப பெரிய லைஃப் ஸ்பேன் இருக்குது, அதனால் நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கலாம் பிரின்சஸ்க்குறாங்க. இப்போ அந்த டீமனோட வாய்ஸ் ஓவர்லேயே கண்டினியூ பண்ணுறாங்க, இவள் வாழ்க்கை அந்த கேச்சலுக்குள்ளே முடிஞ்சிடும், இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. ஏன்னா டீமன் கிங்குக்கு இந்த மாதிரி பொண்ணு இருக்காது, வெளியில் இருக்கவங்களாம் தெரிஞ்சு அவங்க எனிமீஸ்லாம் இவங்களை அட்டாக் பண்ண வருவாங்களாம். ஆனால் அந்த ஒரு நாள் வந்துச்சு, ஹியூமன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க ஹீரோங்கிற ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கள் மொத்த கேட்சிலையுமே அவங்க உடச்சிட்டாங்க. ஒரு டீமன் கிங்கோட ஆர்மி மெம்பராக எனக்கும் அந்த போரில் சண்டை போட்டு சாகிறது தான் வந்து ஒரு அதிகபட்ச பெருமை. ஆனால் அப்போ எங்கள் டீமன் கிங் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் கொடுத்துட்டாரு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப தூரம் தள்ளி போய் அவளோட டாக்டரை பார்த்துக்க சொன்னாங்க. ஏன்னா இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் மற்ற கிங்ஸும் இவங்க அட்டாக் பண்ண வருவாங்க. அது இல்லாமல் ஏன் மற்ற டீமன்ஸுமே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அப்போ தான் டீமன் கிங் தான் சொந்த பொண்ணு மேலே ஒரு கர்ஸ் போடுறாங்க. என்னன்னா ஹியூமன்ஸால் மட்டும்தான் இந்த கர்ஸை ரிலீஸ் பண்ணி இந்த டீமன் பிரின்ஸை ரிலீஸ் பண்ண முடியுமா? ஏன்னா மேன் கைண்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப வீக்கஸ்டான கைண்டாக இருந்தது அப்போ. அதே மாதிரி டீமன் கிங்ஸ் ஆகிற நாளும் வந்துச்சு. டீமன் கிங்ஸ் எடுத்து அடுத்த நிமிஷம் அந்த ஸ்பெல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. பிரின்சஸ்க்கு ப்ரொடெக்ஷனாக நானும் அவங்க கூடயே இருந்துட்டேன். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறாங்க, கதையை கண்டினியூ பண்ணுறாரு. நானும் பல வருஷமாக வெயிட் பண்ணேன் அந்த ஹியூமனிட்டியோட ஹீரோஸ்லாம் சாகிறதுக்கு. ஏன்னா இப்போ இந்த ஹீரோஸ் எல்லாம் இறந்ததுக்கப்புறம் டீமன் பிரின்ஸ் அவைக்கன் பண்ணலான்னு. ஏன்னா அப்படி அவைக்கன் பண்ணிட்டு அடுத்த டீமன் கிங் இவ தான் இருப்பா. ஆனால் என் பிளான் ஒரு ஹியூமனால் ஃபெயிலியர் ஆகப்பட்டுருச்சு. எனக்கு கடைசியாக ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது, இந்த பிரின்சஸை உன் பார்ட்டியில் பத்திரமா சினியே பார்த்துக்கோங்கிறாரு. உன் கூட சண்டை போட்டப்பே தெரிஞ்சது, உன் டீம்மேட்ஸ் கூட நீ காட்டின பாசத்தை வச்சே தெரிஞ்சது நீ வந்து ரொம்ப நல்லவன்னு. அதனால் உன் கையில் பிரின்சஸ் ஒப்படைக்க தான் எனக்கும் சரின்னு படுதுங்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த டீமன் கிட்ட கான்ட்ராக்ட் போட ட்ரை பண்ணுறான். நீ மட்டும் என் கூட கான்ட்ராக்ட் போட ஒத்துக்கிட்டீங்கன்னா உன்னோட ஊன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஹீல் பண்ணிடுவேன்னு. ஆனால் அந்த டீமனு ரொம்ப பெருமையாக சொல்லுது, நான் டீமன் கிங்க்கு மட்டும்தான் சர்வ் பண்ணுவேன், யாருக்குமே பண்ண மாட்டேன்னு. அந்த டீமன் பிரின்ஸோட கர்ஸ் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணு, இந்த லிட்டில் பிரின்சஸ்க்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லா அற்புதத்தையுமே காட்டுன்னு சொல்லிட்டு அந்த டீமன் இறந்து போகுது. இப்போ நம்ம ஹீரோ போய் அந்த கர்ஸை ரிலீஸ் பண்ணி அந்த டீமன் கிங் எழுப்புறான். இப்போ அந்த டீமன் பிரின்ஸும் நடந்தது எல்லாத்தையுமே நினச்சி ரொம்பவே அழுகுது. இப்போ நம்ம ஹீரோ அந்த டீமன் பிரின்ஸை கூட்டிகிட்டு வெளியில் வந்துடுறான். வெளில இருக்க அட்வென்ச்சர்ஸ் கேட்குறாங்க உள்ள என்ன இருந்துச்சுன்னு. அந்த டீமனை நான் கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேலையும் காட்டுறான். இவங்க யாருன்னு கேட்டதுக்கு இவங்க தான் மொதல் அட்வென்ச்சர் அந்த டீமனை வந்து பார்த்ததான். அதனால் அந்த டீமனை இவங்களை கேப்சர் பண்ணிக்கிச்சான். இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்கான். இப்போ தான் சொல்கிறான், அந்த டீமன் பிரின்ஸ் வந்து ரீபான் ஆனப்போ இவங்க கிட்ட ஒரு ஆர்டிஃபேக்ட் வந்துச்சான். அது வந்து டீமன்ஸ்க்கு இருக்க கொம்பைன் டெய்லே மறைச்சி இவங்களை ஒரு நார்மல் ஹியூமனாக தான் காட்டுமா. இப்போ நம்ம ஹீரோ பார்ட்டில் இருக்க பிளாக் நைட் எவால்வ் ஆகிருக்காரு. அபிசல் பிளாக் நைட்டாக மாதிரி இருக்காராம். இதுவும் ரொம்ப ரேரான நைட்டுன்னு கார்டை சொல்கிறாங்க. இப்போ இந்த டீமன் கிட்டே இப்போ என்னாச்சு, இப்போ எல்லாம் ஓகேவான்னு கேட்குறான். நீ இப்போதைக்கு எடுத்த முடிவு ஓகே தான், ஆனால் யாராவது பார்த்து கண்டுபிடிச்சா அவன் நீ தான் பிரச்சனையில் போவாங்கிறான். என்கிட்ட எஸ்ட்ராங் கன்சீல்மெண்ட் இருக்குது, அதனால ஒரு பிரச்சனை இல்லை, உன்னை நான் பார்த்துக்கிறேங்கிறான். எனக்காக இவ்வளோ பண்ணுற, இவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருக்க, என்னோட மாஸ்டரை நீ தோக்கடிச்சிட்ட, உண்மையிலுமே நீ யாரு, நீ அந்த ஹீரோ கிடையாதுலன்னு கேட்குறா. இல்லை அந்த ஹீரோ நான் கிடையாது, நான் இங்கே சும்மா வந்து அட்வென்ச்சர் பண்ணிட்டு இருக்க ஒரு நார்மலான பர்சன் தான், எனக்கு சண்டை போகிறதே சொல்லணும்னா பிடிக்காதுங்கிறான். இதை கேட்ட 4 பேருமே அப்படியான்னு பார்க்குறாங்க. இப்போ இவனோட கிங்டமான ஹார்த்துக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறான்.
ஸோ இவ்வளோ கேசல் விட்டு இது வரைக்கும் வெளியிலே வந்தது இல்லைங்கிறதுனால இதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்குறா. இப்போ எல்ஃபை பிரின்சஸை பார்த்துக்க சொல்லி விட்டுறான். எஃப்ஓவில் இப்போ அட்வென்ச்சர் கில்ட்ட போய் அங்கே நடந்ததெல்லாம் சொல்லி ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோ எஸ்ராங்க்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்களாம். இப்போ இது எல்லாத்தையுமே அட்வென்ச்சர் கில்ட் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு அட்வென்ச்சர் கில்ட்டுக்கு வரான். பார்த்தாங்க இவனுக்கு எல்லாருமே ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய பார்ட்டியை பார்க்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனால் அந்த டீமன் பிரின்ஸுக்கு தான் இது எதுவுமே புரியல ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால. இப்போ எஃப்எலுக்கு அவங்களுக்கு சமைக்கிற போட்டிலாம் வர ஆரம்பிச்சிருச்சான். இப்போ அப்படியே சந்தோஷமா காட்டுறதோட அந்த சீனை முடிக்கிறாங்க. இப்போ அந்த டீமன் பிரின்ஸும் வெளில உட்காந்து மூணை பார்த்துக்கிட்டு அப்படியே பழசெல்லாம் நினச்சி பார்க்குறா. டீமன் பிரின்ஸ் அவங்க மாஸ்டர் கூட நடந்து போயிட்டு இருக்கப்ப கீழே தண்ணி இருக்கு. இதை பார்த்தானே அந்த பிரின்ஸு கேட்குறா, நம்ம உலகத்தில் ஒரு மிகப்பெரிய தண்ணி இருக்காமே, அது எல்லாருமே ஓஷன்னு கூப்பிடுவாங்களே, அப்படி எல்லாம் இருக்கான்னு கேட்குறா. ஆமாம், அப்படி ஒரு தண்ணி இருக்குது, அது ரொம்பவே சால்ட்டியாக இருக்கும், உப்பு கறிக்குங்கிறார் அவரும். நானும் ஒரு நாளுக்கு அந்த இடத்துக்குலாம் போகணுன்னு ஆசைப்பட்றேங்கிறா. கண்டிப்பாக போகலாம் பிரின்சஸ், உங்கள் கூட நானும் வரேன், உங்களுக்கு அங்கே ஸ்விம்மிங்கிற புதுசாக ஸ்கில்லெல்லாம் நான் கற்றுக் கொடுப்பேங்கிறாரு. எதை கேட்டாலும் ஜாலியில் அங்கே இருக்க தண்ணி எடுத்து அவர் மேலே ஊற்றிட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ அப்படியே ஆமாம் நான் ஆசைப்பட்டதெல்லாம் நான் பார்க்கணும், கடல், மலைகள், நிலங்கள் இதெல்லாம் இன்னும் எவ்வளவோ இருக்குங்கிறா. இது எல்லாத்தையும் பின்னாடி நம்ம ஹீரோ பார்த்துருக்கான். கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நான் உனக்கு காமிக்கிறேன்னு. இதோட இந்த 5th எபிசோடே முடிக்கிறாங்க. இப்போ 6th எபிசோடோட ஸ்டார்டிங்கில் காட்டுறாங்க. அந்த டீமன் பிரின்ஸும் நம்ம ஹீரோ கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டாங்க. அந்த டீமன் பிரின்ஸ் பேர் செராவான். இப்போ தான் நம்ம ஹீரோக்கும் செரா ஃபீல் பண்ணுற பெயின்லாம் தெரியுது. ஏன்னா தன்னோட கண்ணு முன்னாடியே தன்னோட சொந்த மாஸ்டரே ஒருத்தர் கொண்டிருக்காருங்கிறத. இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ செராவும் இவங்க கூட நார்மல் ஆகிட்டா. செராக்காக புதுசாக வெப்பன்ஸ்லாம் இவனும் ரெடி பண்ணியிருக்கானா, அதெல்லாம் அவளை போட்டு காமிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த வெப்பன் செஞ்சதுக்கான மெட்டீரியல் வந்து இவரோட மாஸ்டரோட உடம்புல இருந்து எடுத்திருக்காங்களாம், அந்த ஸ்கேல்ஸ்லேருந்து. நம்ம ஹீரோ தான் இதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தானா, ஏன்னா அவனுக்கு இப்போ பிளாக் ஸ்மித்துங்கிற ஒரு பவர் இருக்கான். நம்ம நைட்டுக்குமே ஒரு புது ஸ்வாட் செஞ்சு கொடுத்துருக்கான். நம்ம ஹீரோ இந்த வெப்பன்ஸ் எல்லாம் அவனே தான் உட்காந்து ஃபோர்ஸ் பண்ணியிருப்பான். அதனால எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கானாலும் படுத்துடுறான். எல்ஃபும் உனக்கு எதாவது சாப்பிட கொண்டு வரட்டான்னு கேட்குறாங்க. எனக்கு ரைஸ் வேணும் அப்படின்னு கேட்குறான். இவன் ஜாப்பனீஸில் இருக்க ரைஸை கேட்குறான். அவங்களுக்குலாம் அப்படின்னா என்னன்னு தெரில. இப்போ அடுத்த சைடில் இவங்க வாட்டர் கண்ட்ரி ஆஃப் டுராஜ்க்கு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டீமன் கிட்டே அவன் ப்ராமிஸ் பண்ணியிருப்பான், டீமன் பிரின்சஸ்க்கு இந்த ஊர் எல்லாத்தையும் சுற்றி காட்டுறேன்னு. அதே மாதிரி இவனுக்கு இப்போ ரைஸ் சாப்பிடணும் போல இருக்கான். அது வாட்டர் கண்ட்ரிக்கிறதுனால அங்கே ரைஸ் மாதிரி இன்னொரு சீட் இருக்கான். இப்போ கொஞ்சம் முன்னாடி நடந்த சீனை காட்டுறாங்க. இவனும் கார்ஸ் மல்ஃபினாவை சமன் பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இவனால் சமன் பண்ணவே முடியல, அதிகமான மனா போயிட்டே இருக்கு. இப்போ மல்ஃபினா முன்ன போன மாதிரி இப்போ அவனை விட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த டீமன் பிரின்சஸ் கேட்குறாங்க, நீ அதை நோட் பண்ணியா, நம்மளை வந்து யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு. ஆமாம்மா நானும் அதை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேங்கிறான். இப்போ அங்கே இருக்க பேண்டிட்ஸ் இவங்களை வந்து சுற்று போடுறாங்க. இவனு டீமன் பிரின்சஸ் அந்த செராக்கிட்ட சொல்கிறான், நீ போய் அவங்கள ஹேண்டில் பண்ணிக்கோன்னு. இப்போ அந்த பேண்டிட்ஸையும் கட்டி போட்டுடுறா. என்னை சீல் பண்ணிட்டதோட இப்போ நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேங்கிறா. இப்போ அங்கே மாட்டிக்கிட்ட பேண்டிட்ஸும் இவங்களை மிரட்டணும் பயமுறுத்துவங்கிறதுக்காக சொல்கிறாங்க, எங்களோட பாஸும் லெவல் 17. இதை கேட்ட ஹீரோ பார்ட்டி ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாங்க. லெவல் 70 அவங்கள பற்றி இன்னும் நிறையா சொல்லுன்னு. இப்போ அவங்களும் அங்கே இருக்க வாட்டர் கண்ட்ரிக்கு வந்துடுறாங்க. இவனுக்கு பார்க்க இது அப்படியே ஜப்பான் மாதிரியே இருக்கான். இப்போ விக்டர் கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி செராவை பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ கெல்வின் கிட்டே எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது, எனக்கு ஸ்விம் பண்ண கற்றுத்தாங்கிறான். இப்போ அந்த கில் கிட்டேயும் போயிட்டு இவங்க வழியில் பிடிச்ச பேண்டிட்ஸ் இங்கே ஒப்படைக்கிறாங்க. இப்போ தான் அந்த அட்வென்ச்சர் கில்ட்டோட மாஸ்டர் சொல்கிறாங்க, ஆக்சுவலி இவங்க கில்ட்டோட மாஸ்டர் அவங்க கில்ட்டோட மாஸ்டர் ஒரே டீமில் இருந்தாங்களாம். சின்ன வயசில் ஒரே கிளாஸில் தான் படிச்சிருக்காங்களாம். இப்போ அவங்க பிடிச்ச பேண்டிட்ஸ் வந்து பிளாக் வின் பார்ட்டியை சேர்ந்தவங்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க முன்னாடி நல்லது செஞ்சுருந்த ஒரு பார்ட்டி தானே, ஆனால் இப்போ தான் வந்து புது லீடர் வந்ததுக்கப்புறம் மோசமாயிடுச்சான். இப்படி இப்போ ஹீரோ அவங்களை எப்படி பிடிக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு அவனுக்கு ஏதோ சென்ஸ் ஆகுது. உடனே இவன் டெலிபதியில் இவங்க டீம் கூட பேசிகிட்டு இருக்கான். இப்போ இவனு செராகிட்ட கேட்குறான், என்னால் 4 பேர் சென்ஸ் பண்ண முடியுது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க நியர்பைலங்கிறான். செராவும் அதே தான் சொல்கிறா. லெவல் 50க்கு மேலே இருக்க யாரோ இப்போ டவுனுக்குள்ள என்ட்ரியாக இருக்காங்கிறா. இப்போ தான் நமக்கு காட்டுறாங்க அது ஆக்சுவலி ஹீரோட பார்ட்டி தான். ஸோ ஆக்சுவலி இந்த வேர்ல்டோட ஹீரோஸ்னு பொறுத்தா அந்த ஒரு ஹீரோ பார்ட்டி தான். அதனால் அந்த ஹீரோஸ் வரப்போ மட்டும் நான் வந்து கெல்வின் பார்ட்டின்னு சொல்லி இவங்களை தனியாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நம்ம கெல்வின் அந்த ஹீரோஸ் பார்ட்டி கிட்ட அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு வர்றான். இப்போ அவங்களும் அந்த மிஷினை பற்றி இந்த ஹீரோ பார்ட்டி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்களும் இப்போ அங்கே போகிறேங்கிறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. கெல்வின் இதை பற்றி அங்கே இருக்க கில் மாஸ்டர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட இப்படி சொல்லுங்கன்னு. இதுவும் நல்ல ஐடியா தான், ஏன்னா முன்னாடி நல்லா செஞ்ச ஒரு பார்ட்டி இப்போ மாறிடுச்சுங்கிறப்ப இப்போ இருக்க கரண்ட் ஹீரோ பார்ட்டி வந்து அவங்களை டிஃபீட் பண்ணிட்டாங்கிறது ஒரு நல்ல கதையாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஏதோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் கேட்டு. இவன் ஏதோ தனியாக பிளான் பண்ணுறான் போல இருக்கு. இப்போ அந்த பேண்டிட்ஸோட ஹைட் அவுட்டையும் காட்டுறாங்க. நிறைய பேரை ஸ்லேவாக பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்போ அங்கே இருக்க ஒருத்தவங்க ஸ்லேவ்ஸை போய் டார்ச்சர் பண்ண போடுறான். பின்னாடி பார்த்தா அதுக்குள்ளே நம்ம கெல்வின் பார்ட்டி வந்துடுறாங்க. இப்போ அந்த பேண்டிட்ஸ் டீமில் இருக்க இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் காட்டுறாங்க. பார்த்தா இப்போ அந்த ரூமுக்கு கதவு தட்டுறாங்க. இவங்களும் நான் மீட்டிங் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியலையாங்கிறான். பார்த்தா கதவு வந்துட்டு நம்ம ஹீரோ பார்ட்டி கெல்வின் பார்ட்டி தான் வந்திருக்காங்க. நம்ம கெல்வின் பார்ட்டி அங்கே சண்டை போடுறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. இப்போ அங்கே கெல்வின் ரொம்ப ஆர்வமாக இருக்கான். ஆக்சுவலி வந்து நீங்களாம் என்னோட மெயின் டார்கெட்டில், நான் மெயின் டார்கெட்டுக்காக இங்கே வந்திருக்கேங்கிறான். இப்போ அப்படியே இங்கிட்ட ஹீரோஸோட பார்ட்டியை கட்டுறாங்க. நமக்கு முன்னாடி இதை பார்க்கறதுக்கு ஒரு ஏரியாங் பார்ட்டி போயிருக்காங்களே, அவங்க யார், இந்த இடம் ஃபுல்லாக இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கேன், எனக்கு அவங்கள பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குங்கிறா. அதாவது அவங்க நிலமெல்லாம் நல்லா இருக்குமான்னு தெரியல, அதை வச்சு நான் கொஞ்சம் வருத்தப்படுறேங்கிறா. இப்போ அங்கே இருக்க ஹீரோஸ் பார்ட்டி அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் கடத்தி வச்சு இடத்தையும் கண்டுபிடிச்சாங்க. பார்த்தாங்க நம்ம கெல்வின் வந்து அந்த ஸ்லைமை ப்ரொடெக்ஷன் கூட்டிட்டு போயிருக்கான். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஸ்லைம் தான் பாஸோன்னு நினச்சி சண்டை போட போகிறாங்க. அப்புறம் அங்கே இருக்க சின்ன பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணி இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் என்ன இன்னொரு அட்வென்ச்சர் டீமான்னு சொல்லி அவங்களும் கேட்குறாங்க. பின்னாடி இவங்க டீம் மெம்பர்ஸும் சொல்கிறாங்க, அது அனாவசியமாக நம்மளோட டீம் பார்ட்டி போலாம் வெளில சொல்லாதுன்னு. ஆனால் இவன் பாட்டுக்கு வளரிடுறான், நாங்கள் தான் இப்போ இருக்க கிரேட் ஹீரோ பார்ட்டின்னு.
இப்போ அங்கே இருக்க ஸ்லேவும் ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறாங்க. நீங்கள் ஸ்ட்ராங், நீங்கள் ஹீரோ பார்ட்டி, அது எங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு முன்னாடி அந்த ஏ ரேங்க் அட்வென்ச்சர்ஸ்லாம் வந்து பாவம். இந்த டஞ்சனுக்குள்ளே இன்னும் எவ்வளோ நிறைய பேண்டட்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட அவங்க மாட்டிக்க போகிறாங்க, நீங்கள் போய் சீக்கிரம் அவங்கள காப்பாற்றுங்கிறாங்க. இப்போ அங்கேயே கடைசியாக ரூம் இருக்காங்க தான், லைஃப் ஃபோர்ஸை சென்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ரூம்க்குள்ளேயும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டு வச்சிருக்கான். ஆனால் அங்கே இருக்க ஹீரோ பார்ட்டி இது அப்படியே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க தான் அந்த ஏ ரேங்க் அட்வென்ச்சர்ஸ்னு புரிஞ்சுக்கிட்டு உள்ளுக்க இன்னொரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் போய் பார்த்தா நம்ம கெல்வின் டீம் தான். ஸோ நம்ம கெல்வின் ஏற்கனவே சிரிச்சிருப்பாங்க அங்கே அட்வென்ச்சருக்கு இல்லை, அது இதுக்கு தான் காரணம். ஆக்சுவலாக இப்போ கெல்வின் வந்து இந்த ஹீரோ பார்ட்டியோட ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இப்படி மாறி இருக்கான். ஸோ இப்போ ஹீரோ பார்ட்டியும் கெல்வின் பார்ட்டி தான் இது மொத்தத்துக்குமே காரணம்னு சொல்லி நினைக்கிறான். இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. எபிசோட ஸ்டார்டிங்கில் போன எபிசோடில் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்ட்டியும் கெல்வின் பார்ட்டியை பார்த்து நீங்கள் தான் அந்த பிளாக் வின் பேண்டிட்ஸான்னு கேட்குறாங்க. நீ யாருப்பா புதுசாக வந்திருக்க, இதுக்கு முன்னாடி அந்த ஏ ரேங்க் அட்வென்ச்சர்ஸ்க்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலையா நீன்னு கேட்குறான். அவங்கள்ட்ட நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்களை எங்களால் தோக்கடிக்க முடியாதுன்னு, ஆனால் அவங்க கேட்கவே இல்லை, கடைசியில் கஷ்டமான வழியில் தான் அவங்க கேட்டுக்கிட்டாங்கங்கிறான். இப்போ நம்ம கெல்வின் அந்த ஹீரோ பார்ட்டியில் இருக்க எல்லாருமே வெறுப்பேற்றிட்டு இருக்கான். இப்போ அவங்களும் இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடியாக வராங்க. நீங்களாம் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, அதனால் நம்ம ஏன் ஒரு போட்டி வச்சுக்கக்கூடாதுன்னு கேட்குறான். ஸோ காம்படிஷன் என்னென்னா கெல்வின் ஒரு பக்கமாக, ஹீரோ டீமில் இருக்க அந்த 4 பேருமே இன்னொரு பக்கமாக, 2 பேருக்குமே போட்டியாக தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்க கேட்குற ஏதாவது ஒரு விஷயம் நிறைவேற்றணுமா. இப்போ அவங்களும் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஒத்துக்கிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. 4 ஹீரோஸ்க்குமே 4 ஃபேரிஸோட பவர் இருக்குது. இப்போ அதை சமன் பண்ணுறாங்க. ஸோ கெல்வின் கையில் இருக்க வாண்டை பார்த்தோன்னே ஹீரோ வந்து இவன் வந்து கேச்சராக தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவனை க்ளோஸ் காம்பேட்டில் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதை கெல்வின் கண்டுபிடிச்சான். க்ளோஸ் காம்பேட்டில் வந்து என்ன ஜெயிச்சிட முடியும் நினைக்கிறான்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணிடுறான். கெல்வின் அங்கே வந்து எஸ்கேப் ஆகிட்டு வரான். பார்த்தா அங்கே ஒரு பேக்கில் ட்ராகன் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. அதில் வந்து இன்ஸ்டன்ட்டாக டக்குன்னு மூவ் ஆயிடுறான். ஸோ இந்த பேட்டில் தான் கெல்வின் அச்சீவ் பண்ண இன்னொரு நியூஸ் ஸ்கில்லையும் காட்டுறாங்க. என்னென்னா இது அந்த டீமனை தோக்கடிச்சதுலேருந்து எடுத்திருக்காங்க, கையில் அது க்ளோஸாக போட்டிருக்கான். இப்போ யாராவது ஒருத்தவங்க ஸ்பெல் கேஷ் பண்ணுறாங்கன்னா இவனால் அந்த மாதிரி 2 ஸ்பெல்லை வந்து இதில் கன்சீல் பண்ணிக்க முடியுமா. புதுசாக இவன் 3வது அதுக்குள்ள இந்த ஸ்கில்லை போட்டோன்னா ஃபஸ்ட் இருக்க ஸ்கில் போயிடுமா. இப்போ அந்த விஸ்கிட் வந்து பேரல் திங்கிங்கிற ஒரு பவர் எடுத்திருக்கான் கெல்வின். ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஹீரோஸ்மே இருக்க தனித்தனி யூனிக் ஸ்கில்லாம். அவள்கிட்ட இருந்தது பேரல் திங்கிங், இப்போ அதை கெல்வின் எடுத்துக்கிட்டான். இதே மாதிரி அவன் இதுக்கு முன்னாடி வந்து இந்த டீமன் பொண்ணுகிட்ட இருந்து இன்னொரு ஸ்கில் எடுத்திருக்கானா. இப்போ அங்கே ஹீரோ பார்ட்டியில் இருக்க இன்னொரு பொண்ணோட யூனிக் ஸ்கில்லையும் காட்டுறாங்க. எவ்வளோ பெரிய ஹார்டான பார்ட்டிகளாக இருந்தாலும் சரி அவளால் ஒரே ஸ்லைஸில் கட் பண்ண முடியுமா. பார்த்தா இப்போ ஹீரோ அதுலேருந்து எந்திரிச்சு வந்து அட்டாக் பண்ணுற பெரிய ஸ்பெல்ல போட்டு. இப்போ உங்கள் பார்ட்டியில் இருக்க எல்லாருமே இன்ஜுரி ஆகிட்டாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரில. இவனே என்னால் டிஃபீட் பண்ண முடியலன்னா எப்படி நான் டியூமன் கிங்க்கு எதிராக எடுத்து நிற்பேன், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் டிஃபீட் பண்ண போகிறேங்கிறான். இவன் பார்ட்டியில் இருக்க அந்த பொண்ணு இவனை அடிச்சிட்றா. ஒரு தடவை கொஞ்சம் ஒன்றும் யோசிச்சு பாரு, உன் டீம்மேட்ஸ்லாம் யோசிச்சு பாருங்கிறா. இப்போ அவங்களோட பாஸ்ட் ஸ்டோரியும் காட்டுறாங்க. இவங்க ஆக்சுவலி கிளாஸ் ரூமில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த வியர்ட் சர்க்கிள் வந்தது அவங்களுக்கு கீழே. எல்லாருமே டெலிபோர்ட் ஆகி ஏதோ ஒரு காடஸை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ அங்கே இருக்க கத்தீட்ரலோட ப்ரீஸ்ட் கிட்ட தான் கண்விழிக்கிறாங்க. இப்போ அங்கே இருக்க ப்ரீஸ்டும் அதே தான் சொல்கிறாங்க, பயந்துராதிங்க எதுவும், நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு. ஆனால் இங்கே இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் அப்போ வந்து இப்போ வரைக்கும் எனக்கு இருக்க ஒரே நம்பிக்கை நம்ம 4 பேரும் ஒன்றா இருக்கிறது தான். ஆனால் இப்போ என்னமோ நீ வந்து எங்களெல்லாம் பிரித்து பார்க்குற அப்படிங்கிறா. இப்போ ஹீரோவும் சாரி கேட்குறான். இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே கன்வின்ஸ் ஆகிட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணி உங்களை தோக்கடிக்கலாங்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான், என்னப்பா எல்லாம் முடிஞ்சா சண்டே ஆரம்பிக்கலாமான்னு. ஃபஸ்ட்டு ஒரு ஃபேரியை யூஸ் பண்ணி உன்னோட கண்ணை பிளைண்ட் ஆக்கிடுறாங்க. அப்புறமா பின்னாடி இவனை மூவ் பண்ண முடியாத மாதிரி ஐஸ் வச்சு இவன் காலை பிளாக் பண்ணிடுறாங்க. இன்னொரு பொண்ணு அவளோட இன்னொரு மேஜிக்கை யூஸ் பண்ணுறா. கிராவிட்டி மேஜிக் மாதிரி இவனை நவர விடாமல் அப்படியே லாக் பண்ணிடுது தரையோட தரையா. இவனை சுத்த லாக் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ டீமில் இருக்க 2 பேரும் இவனை அட்டாக் பண்ண வராங்க. பார்த்தா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி கெல்வின் எல்லாத்தையுமே உடச்சிட்றான். ஹீரோ டீமில் இருக்க 2 பேருமே கொஞ்சம் இன்ஜுரி ஆயிடுச்சு. அவனுக்கும் இப்போ கொஞ்சம் இன்ஜுரி ஆயிருக்குன்னு தான் பார்க்குறாங்க கெல்வினுக்கும். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே அவன் லாப்பாட்டுக்கு வச்சு நிற்கிறான். இப்போ இந்த ஹீரோ பார்ட்டிக்கு அட்வைஸ்லாம் கொடுக்குறான். நீங்கள் ஸ்பெல் கேஸ் பண்ணிட்டு விட்டுட்டீங்க ஹீரோஸ் அட்டாக் பண்ணுறப்ப, நீங்கள் ஆக்சுவலி ஹீரோஸ் அட்டாக் பண்ணுறப்பயுமே ஸ்பெல் கேஸ் பண்ணி என்ன அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறான். அதே மாதிரி இந்த ஹீரோஸ் 2 பேரில் அந்த பொண்ணுகிட்டையுமே சொல்கிறான், நீ டிஃபெண்ட் பண்ண நல்லா இருக்கு, ஆனால் வந்து நீ டிஃபெண்ட் தான் பண்ண போகிறங்கிறது எல்லாருக்குமே தெரியுது, அதனால் அதில் இன்னும் கொஞ்சம் உனக்கு ப்ராக்டிஸ் தேவைன்னு கேட்குறான். இப்போ உங்கள் பார்ட்டியோட ஹீரோ கிட்டே கேட்குறான், நீ கடைசி வரைக்கும் உண்மையாலுமே சண்டை போடவே இல்லையான்னு. ஓ நீ அதையும் கண்டுபிடிச்சா, சரி இவ்வளோ தூரம் நீ கேட்கணும், உனக்கு அந்த பவரை காட்டுறேன்னு சொல்லி காட்டுறான். இப்போ அவங்களும் அவங்களோட அல்டிமேட் ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இதான் எங்கள்கிட்ட இருக்க மேக்ஸிமம். கெல்வினை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இங்கே இருந்து கெல்வின் டீமு கேட்குறாங்க, உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா கூப்பிடுறாங்க, இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு. கொஞ்சமாக என் மேலே நம்பிக்கை என்ன, இவ்வளோ வீக்லிங்ஸ் கிட்டலாம் அடி வாங்குவேன்னு நினைக்கிறேன்னு கேட்குறான் அவனும். இப்போ ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்து ஸ்டோல் பண்ண மல்டி திங்கிங்கை யூஸ் பண்ணுறான். 3 கோலம்ஸ் ஒரேடியாக சாமன்ட்டு அப்புறம் இன்னும் நிறைய மேஜிக் சர்க்கிள்ஸ்லாம் இவன் மைண்டில் இமேஜின் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். கெல்வின் இப்போ அதே தான் சொல்கிறான், இல்லை ஒவ்வொரு ஸ்பெல்லை கிரியேட் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப டைம் எடுக்குங்கிறான். ஏன்னா அவனுக்குமே இண்டிவிஜுவலாக மெக்கானிசம் இருக்குது, அதுக்கு அவனுக்கும் தேவைப்படுற மெட்டீரியல்ஸும் இருக்குது. இதுக்கு வந்து ரொம்ப டைம் தேவைப்படும், அதே மாதிரி ரொம்ப மேஜிக்கும் தேவைப்படும். ஆனால் இப்போ என்கிட்ட பேரல் திங்கிங் இருக்கிறதுனால இது நான் ஸ்பீடாக செய்ய முடியுதுங்கிறான். இப்போ இவனும் அந்த ஸ்பெல்லை ஃபுல்லாக கேஷ் பண்ணி முடிச்சிடுறான். பார்த்தா அந்த ஹீரோ பட்டில் இருந்த ஒருத்தன் போட்டு அந்த ஃப்ரோசன் டெம்பிளே மொத்தமாக ஒரு ஏரியா பிரேக் பண்ணிடுறான்.
அப்போ அவங்களும் யோசிக்கிறாங்க எப்படி இந்த ஐஸ் டெம்பிளை இவன் பிரேக் பண்ணானே, என்கிட்ட இருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஆப்ரேஷன், இதுக்கு முன்னாடி உங்களை யாராலுமே தப்பிக்க முடியாதுங்கிறான். இப்போ அந்த பொண்ணுகிட்ட இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி பல டிஃபென்ஸ் அவனும் இப்போ அட்டாக் பண்ண வரா. அவளோட பெஸ்ட் மூவே இந்த ஹெவன்ஸ் வாக் தான். அதாவது ஏர்லேயே வந்து மாற்றி மாற்றி ஜம்ப் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறது, அதையும் யூஸ் பண்ணுறா. நம்மளே சொன்ன மாதிரி தான் அவன்கிட்ட வந்து ஸ்பெல்ஸ்லாம் நல்லா இருக்கு, ஆனால் இதில் இன்னும் நீ நிறைய ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு குத்திடுறான் அவளையும். இப்போ கெல்வின் அந்த ஹீரோவுமே ஃபுல்லாக அடித்து படுக்க போட்டுடுறான். ஒரு ஹீரோ எப்படி இருக்கணுமோ நீ அப்படி தான் இருக்க, உன்னோட ஐடியாஸ் எல்லாம் வந்து எங்கள் மேலே திணிக்க பார்க்குற, ஆனால் அதெல்லாம் என் மேலே ஒர்க் ஆகுதுங்கிறான். நீ உண்மையுமே இந்த உலகத்தில் மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகு, இல்லை அது உனக்கு கஷ்டம்னா இப்போ நான் அடிச்சு போட்டு அதே இடத்துல படுத்துக்கோ. இதை கேட்ட ஹீரோ என் டீமில் இருக்க எல்லாருமே மனுஷங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டுறான். இப்போ அப்படியே ஹீரோ கன்வின்ஸ் எந்திரிக்கிறான். பார்த்தா கெல்வின் கூட தான் உட்காந்துருக்கான். இப்போ தான் ஹீரோவும் எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ கெல்வின் கிட்ட ஹீரோ கேட்குறான், இதை ஏன் நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லன்னு. அதான் நாங்கள் தான் அந்த ஏரியா கன்வென்ஷன் சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய சண்டைக்கே இங்கே பிரச்சனை இருக்காதுங்கிறான். ஆனால் அப்புறம் தான் அவனே புரிஞ்சுக்கிறான், ஆக்சுவலி இவன் நமக்கு டீச் தான் பண்ணியிருக்கான்னு. இப்போ ஹீரோ ஒத்துக்கிறான், நாங்கள் தோத்துட்டோன்னு, இனிமேல் நான் இப்படி இருக்க மாட்டேன், இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணி ஸ்ட்ராங்காகவேங்கிறான். இப்போ உங்கள் மேட்ச்சுக்கு முன்னாடி போட்ட டீலிங்க்குமே ஒத்துக்கிறான், நீங்கள் எதாவது கேளுங்க உங்களோட விஷயம் அதை நான் நிறைவேற்றுறேங்கிறான். கேள்வின்னு சீக்கிரம் கழட்டு ஒன் ட்ரெஸ்ஸுங்கிறான். அதோட இந்த எபிசோடு முடியுது. இப்போ எபிசோட் நம்பர் 8. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இவங்க காப்பாற்றின எல்லா ஸ்லைஸுமே உங்கள் ஊருக்கு அனுப்பி விட்டுறாங்க. இப்போ அந்த கில் மாஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நீ பிடிச்சவங்க எல்லாருமே நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு, இனிமேல் அவங்கள பற்றி கவலைப்படாது, எந்த ஒரு தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு. அடுத்து நீ எங்கே போக போகிறேன்னு அவங்களும் கேட்குறாங்க. எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குங்கிறான். இப்போ தான் இங்கிட்ட ஹீரோ பார்ட்டி கூட கெல்வினே காட்டுறாங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ கெல்வின் பார்ட்டியில் இருக்க அந்த டீமன் கேர்ள் வந்து கேட்குறா, ஏன் அவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறேன்னு. ஏன்னா என்னை சூஸ் பண்ண அதே மல்ஃபினா கார்டஸ் தான் அவங்களும் சூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் மேபி அவங்களுக்கு எதாவது செய்கிறதுக்கு வேலை இருக்குங்கிறான். அப்படியே சொல்லிட்டு மனசுலையும் நினச்சிக்கிறான், அவங்களும் என் வேலையில் தான் வந்திருக்காங்க, அதனால் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு. ஆனால் எனக்கு அப்படி தோணலை, நீங்கள் கூட ரீமேட்ச் போகிறதுக்காக தான் அவங்களை ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு தோணுதுங்கிறாங்க. ஆமாம், அதுவும் ஒரு காரணம் தாங்கிறான். இப்போ லஞ்ச் டைம் வந்துருச்சு, எல்லாம் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்போ தான் வந்து எல்லாம் பேசியிருக்காங்க அந்த டீமன் கிங் ரிவைவலை பற்றி. இப்போ இவங்க எப்படி வந்தாங்கிறதையும் கெல்வின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ கெல்வின் இந்த கதையெல்லாம் கேட்குறான், நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் ஓகே, ஆனால் இந்த மாதிரி ஆக்டோபஸ் கிட்டே இவ்வளோ சிரமப்பட்டீங்கன்னா உண்மையிலுமே ஒரு ரெஸ்டாரண்ட் பாஸ்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறான். அவனும் யோசிக்காமல் அதெல்லாம் பார்த்தா நாங்கள் ஓடிடுவோங்கிறான். இப்போ அந்த டீமன் பண்ணி இன்னொரு ரெஸ்டாரண்ட் பாஸை கூட்டிகிட்டு வந்துடுறா. இப்போ இந்த பாஸை பற்றி என்ன சொல்கிறது. இப்போ கெல்வினும் சொல்கிறான், நீங்கள் நல்லா முடிவு எடுத்துக்கோ, ஏன்னா நீ ஒன்ஸ் ஓடிட்டினா இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒரு நாள் சஃபர் ஆவாங்கன்னு. ஆமாம், அது எனக்கும் தெரியும், நான் முதல் எங்கள் பார்ட்டியோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம், அதை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க கூட சண்டை போட்டு ஜெயிப்பேங்கிறான். சரி, நீ நான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்லேயும் பாஸ் ஆகிட்ட, நீ சொன்னது மட்டும் மறந்துடாத, ஏன்னா நான் அதை மறக்க மாட்டேங்கிறான். இப்போ இந்த டவுனில் எங்களோட வேலையை முடிஞ்சு எல்லாருமே இப்போ பிரிஞ்சு போகிறாங்க அவங்க வெளியே பார்த்துக்கிட்டு. இப்போ கெல்வின் அவங்க கிட்டே அவங்க ஞாபகத்தமாக ஒரு பெண்டன்ட் கொடுக்குறான். இப்போ ஹீரோ பார்ட்டியை தான் காட்டுறாங்க. இந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க. எஸ்ராங் பாஸே ஒரு விஷயமா இல்லாமல் அடிச்சு போட்டுறாங்க, நானும் இவங்கள மாதிரி ஒரு நாள் ஆகணும்னு ஆசைப்பட்றேங்கிறான். இப்போ இங்கே ஜெராடு வந்து ஏதாவது தப்பாக இருக்கா மாஸ்டர், நீங்கள் ரொம்பவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்கிறான். ஜெராடு, உனக்கு வந்து அந்த வெஸ்ட்ல இருக்க லீசியா கான்டினென்ட் தானே நீ இந்த இடம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜெராடு ஆமாம் அதுதாங்கிறான். இப்போ நம்ம அவங்க கூட சண்டை போட்டால் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கெல்வின்னு கேட்குறான். நான் அதை பற்றி யோசிச்சு பார்த்துருக்கேன், ஆனால் நான் முன்னே இருந்த கண்டிஷனுக்கு என்னால் பண்ண முடிஞ்சிருக்காது, ஆனால் இப்போ உங்கள் கூடலாம் சேர்ந்துட்டேன், இப்போ மேபி என்னால் அவங்களெல்லாம் டிஃபீட் பண்ண முடியும்னு சொல்லி ஜெராடு சொல்கிறான். எனக்காக இது நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்பவே சந்தோஷம் மைக்கிங் அப்படிங்கிறாரு அவரும். ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணாம்ப்பா, பாப்பா என்கிட்ட இந்த கான்டினென்ட் என்னென்னலாம் வச்சுருக்குங்கிறான் கெல்வினும். மைக்கிங், உங்களை மாதிரி இவ்வளோ பவர்ஃபுல்லானவர் இவ்வளோ கைண்டாக இருந்தது ரொம்பவே ரேருங்கிறாங்க. இப்போ அந்த எல்ஃபும் சொல்கிறேன், இந்த மாதிரி பெண்டென்ட்டெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துருக்க வேணான்னு. அதில் நான் ஒரு சில சீக்ரெட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அவங்க அதை யூஸ் பண்ணுற கட்டாயம் வராதுன்னு நினைக்கிறேங்கிறான். இப்போ அங்கே ஒரு மெசஞ்சர் வந்திருக்காங்க, உங்களை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்களா, நீங்கள் போகிறீங்களான்னு கேட்குறாங்க. கடைசியாக நான் எதிர்பார்த்த நேரமாக வந்துருச்சுங்கிறான் இவனும் ரொம்ப ஆர்வமாக. ஆக்சுவலி என்னென்னா இந்த கண்ட்ரியோட கிங் தான் இவங்களை பார்க்க கூப்பிட்டுருக்காங்களாம், இதுக்காக தான் இவன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தானா, ஏன்னா அங்கே தான் ரைஸ் இருக்குங்கிறான். இந்த ஆர்கிடெக்சர் இதை பார்க்குறப்பே ஜாப்பனீஸ் மாதிரி தான் இருக்குங்கிறான் கெல்வினும். இப்போ ஜெராட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஆக்சுவலி இந்த கிங்குமே வந்து வேற ஒரு வேர்ல்ட்லேருந்து தான் வந்திருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால தான் இந்த ஆர்கிடெக்சர்லாம் இப்படி இருக்க போல இருக்குங்கிறாரு. இப்போ கெல்வின் உள்ளே போகிறான், பார்த்தா அங்கே இவங்க ஜாப்பனீஸ் வழக்கப்படி இருக்க டட்டாமி தான் இருக்குது. இதை பார்த்தோன்னே அவனும் அங்கே இருக்க ஷூவை கழட்டி வச்சுட்டு போகிறான். இதை பார்த்தோன்னே இவங்க டீம்மேட்ஸும் அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ அங்கே இருக்க குவீன் இவங்களை வரவேற்கிறாங்க. உனக்கு இந்த டட்டாமியை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கேங்கிறாங்க. நான் தான் இங்கே இருக்க கரண்ட் ரூலர் ஃபூஜிவாரா சுபாக்கிங்கிறாங்க. ஆக்சுவலி இந்த டட்டாமிங்கிறது பாய், நம்ம வீட்டில் விரிப்போம்ல பாய், அது மாதிரி தான் ஒன்று. ஜாப்பனீஸில் அது கொஞ்சம் ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ கெல்வின் யோசிக்கிறான், ஃபூஜிவாராவா, இது கண்டிப்பாக ஜாப்பனீஸ் நேம் தானே. இப்போ அங்கே இருக்கவங்க இந்த டீமன்களை பார்த்துட்டு இவ ரொம்ப இதாக இருக்கா, இவ வந்து கொஞ்சம் நோபலாக தான் இருப்பாங்கிறாங்க, ஏன்னா பொசிஷன் போஸ் எல்லாமே கரெக்டாக உட்காந்து நீ எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்குங்கிறாங்க. நான் ஒரு டீமன் பிரின்சஸ், இது கூட தெரியலனா என்னங்கிறா. எங்களுக்கு தொல்லை கொடுத்துருந்த பேனிஸை நீங்கள் தான் தோக்கடிச்சிருங்க, அதே மாதிரி அந்த டீமன் நீங்கள் தான் தோக்கடிச்சிருக்கீங்க, அதனால ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணாங்கிறாங்க. நீங்கள் பண்ண இந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பார்ட்டியை
கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் இந்த ட்ரைட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, அதனால தான் இந்த மாதிரி எங்களால் பண்ண முடியலங்கிறாங்க. உங்களுக்கு இதுக்கு பதிலாக வேறு என்ன வேணாலும் கேளுங்க, அதை நான் தருவேங்கிறாங்க. இதே கேட்ட கேள்வின்னு கேட்குறான். இங்கே வந்து ஒரு கிராப் வளருதுன்னு கேள்விப்பட்டேன், அதாவது ஒரு பயிர், அது இந்த பார்டர்ஸ் என்றைக்குமே கடந்தது இல்லைங்கிறாங்க. அது எனக்கு வேணும்னு கேட்குறான். அவங்களும் இதை கேட்டோன்னே என்ன ஒரு வித்தியாசமான ஆஃபர், நீ கேட்டதுன்னா நான் ஒரு பதவி, பொறுப்பு, பணம் எது வேணாலும் கொடுத்துருப்பேன், ஆனால் உனக்கு அதுதான் வேணுமான்னு கேட்குறாங்க. எங்களுக்கு தேவையான ஒரு நல்ல உணவு தாங்கிறான். இதை கேட்டால் அவங்களும் சிரிச்சிடுறாங்க, நீ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கேன்னு. நான் கூட அவங்களை அந்த ட்ரைசன் சீரோ மாதிரி ரொம்ப கிரீடியாக தான் இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் நீ எல்லாம் அப்படி இல்லைங்கிறாங்க. நீங்கள் இருந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போவோம், இந்த கிங்டம் இருக்க வரைக்கும் நீ இருக்க இடத்துக்கு அந்த பொருள் வந்துக்கிட்டே இருக்குங்கிறாங்க. அதாவது காசு எதுவுமே வாங்காமல் ஃப்ரீயாகவே. இதை கேட்டோன்னே கேள்வின்னு என்ன எதுவும் டெஸ்ட் பண்ணிங்கனாலும் கேட்குறான். அவங்களும் இல்லை அப்போல்லாம் நான் இது பண்ணலங்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கவங்களும் இப்போ பார்ட்டி கொண்டாடுறாங்க. பார்த்தா அங்கே ரைஸ் தான் வச்சுருக்காங்களா. இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது வந்துருச்சுன்னு சொல்லி கேள்வின்னு அதை எடுத்து சாப்பிட்றான். இப்போ கெல்வினோட வாய்ஸ் ஓவரில் கண்டினியூ பண்ணுறாங்க. பரவாயில்ல, நான் நினச்ச அளவுக்கு இந்த கிங்டமில் இருக்கவங்க ரொம்ப மோசமாலாம் இல்லை. இந்த ரைஸுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தேன், இப்போ இதுவுமே சாப்பிட்டுட்டேன், ரொம்பவே சூப்பராக இருக்குங்கிறான். அதே மாதிரி என் பார்ட்டி மெம்பர்ஸ்க்கு இது என்னன்னே தெரில, அதெல்லாம் வித்தியாசமாக பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எஃப்எல் இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் எப்படி சமைக்கிறதுங்கிறது அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டா. இப்போ அப்படியே பார்ட்டி முடியுது, ஆஃப்டர் பார்ட்டி காட்டுறாங்க. இப்போ அங்கே இருக்க ரூலர் கெல்வின் முக்கியம் வந்துடுறாங்க சாப்பிட. இவனும் யோசிக்கிறான், என்னடா இவங்க இங்கே வந்துட்டாங்கன்னு. அவங்களும் இப்போ ஆஃபர் பண்ணுறாங்க, நீ ஏன் இங்கே இருக்கக்கூடாது, பெர்மனெண்ட்டாக இங்கே இருக்கலாமே உங்கள் டீமோடன்னு. ஆனால் கெல்வின் ஒத்துக்கிற மாதிரி தெரில, இங்கே எஃப்எல்க்கு இருக்க பிடிக்கல, அதே மாதிரி நாங்கள் அட்வென்ச்சர்ஸ் நாங்கள் சுற்றிக்கிட்டே தான் இருக்கணுங்கிறான். இதை கேட்டால் அவங்கள மேலே சாஞ்சுக்கிட்டு, அப்போ நான் வேற ஒரு ப்ரொபோசல் தான் வைக்கணும், நீ என்னோட பர்சனல் கேர்டேக்கராக ஆகிடக்கூடாது, நீ என்னை காலையிலேருந்து நைட் வரைக்கும் எப்படிலாம் பார்த்துக்கணுமோ அப்படி எல்லாமே பார்த்துக்கலாங்கிறாங்க. இதை பார்த்தா கெல்வினுக்கு என்ன பண்ணுறது தெரியல, அவனை ரிஜெக்ட் பண்ணி விட்டுறான். என்னை மன்னிச்சிருக்கேன், எனக்கு வேறு என்ன சொல்கிறது தெரிலன்னு. நீ என்னோட ஆஃபரே ரிஜெக்ட் பண்ணிட்டியா, பரவாயில்ல, இந்த மாதிரி காலத்தில் இப்படி ஒரு அட்வென்ச்சர் கிடைக்கலாம் கஷ்டம் தான், ஆனால் அவனுக்கு எப்போ தேவைப்பட்டாலும் கூப்பிடு, இந்த இடத்துல அவனுக்கு இங்கே ஒரு வேலை காத்துக்கிட்டே இருக்குங்கிறாங்க. ஆனால் அவனுக்காக இன்னொரு கிஃப்ட் நான் வச்சிருக்கேன்னு காட்டுறாங்க. பார்த்தா அது டெலிபோர்ட் கேட்டான். இந்த டெலிபோர்ட் கிட்ட ஆக்சஸ் பண்ணுன்னா 2 பக்கம் பார்ட்டிகிட்டேயுமே பெர்மிஷன் வாங்கணுங்கிறாங்க. அதாவது எங்கேருந்து அனுப்புகிறாங்களோ அங்கிட்டும், எங்கே போய் ரிசீவ் ஆகுறாங்களோ அங்கிட்டும். அதே மாதிரி ஒரு பெரிய மேசிவ் அமௌண்ட் ஆஃப் மானா தேவைப்படுங்கிறாங்க. இப்போ தான் அந்த குயின்னு சொல்கிறாங்க, உங்கள் கில் மாஸ்டர் அவங்கள்ட்ட சொல்லலை போல இருக்கு, ஆனால் அவங்க உங்களுக்கு ஏற்கனவே இதை பாஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்கிறாங்க. இப்போ அந்த டெலிபோர்டேஷன் கேட்டுமே ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம கெல்வின் பார்ட்டி அதுக்குள்ளே போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவனோட வில்லேஜ்க்கே வந்துடுறான். அங்கே இருக்கவங்களுக்கு கேட்குறாங்க, என்ன அவங்க உங்களுக்கு பெரிய ஆஃபர்லாம் பண்ணாங்களாமே அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிற மாதிரின்னு. எப்படி தான் இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு வருதுன்னே தெரிலங்கிறான் அவனும். இன்றைக்கி தான் நம்ம அங்கே ஊர்லேருந்து வந்தோம், அதனால இன்னைக்கு நான் எதுவுமே பண்ணல, நான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கேங்கிறான் நம்ம கெல்வினும். இதை கேட்டு அவங்களும் இன்றைக்கி யாருக்குள்ள டேட்டிங் போகிறேன், என்ன பார்ட்டி அட்வென்ச்சரான்னு கேட்குறாங்க. அவனும் அப்போல்லாம் எதுவுமே இல்லை, இன்றைக்கி நாங்கள் வீடு வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு வீடெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ என் பார்ட்டியில் இருக்கவங்க அந்த வீட்டெல்லாம் சுற்றி பார்க்க போயிடுறாங்க. அந்த ரீமன் பிரின்ஸை நான் என் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. எல்ஃபு நான் முதல்ல போய் கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லி போயிடுறா. ஜிராடும் கீழே ஒரு ட்ரைனிங் ரூம் இருக்குது நீங்களே பேஸ்மெண்ட்டில், அது எங்கே இருக்குது நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ ஸ்லைம் கிட்டே கேட்குறான், உனக்கு எதுவும் விஷயம் இருக்கான்னு. அந்த ஸ்லைமும் நான் வாசலில் இருந்துக்கிறேங்குது, அதாவது இந்த பார்க் யார்டில். சரி, இந்த பார்க் யார்ட் ஃபுல்லாக உனக்கு தான், நீ அங்கே இருந்துக்கோங்கிறான். இப்போ நம்ம கேள்வினா அவனுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறான். எங்கன்னா பாத்ரூமா, அங்கே ஹாட் வாட்டர் பாத் இருக்கான். இதுதான் எனக்கு பிடிச்ச இடம், இதனால தான் இந்த வீட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறான். இப்போ அவங்க வீட்டுக்கு புதுசாக 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. ஏற்கனவே அந்த ஸ்லேவ் ட்ரேடர்ஸ் வந்து காப்பாற்றின அந்த 2 பேர் தான். அவங்க பேர் எலியா. நம்ம கெல்வின் தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருப்பான். இந்த மாதிரி இந்த பேலஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். இவங்க 2 பேர் தான் இப்போ அதை அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ அன்றைக்கி நைட்டு இது கெல்வின் வந்து ரூமில் படுத்துடுறான். இப்போ இந்த உலகத்தில் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடு இருக்குது, இது எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா கேட்குங்கிறான். இப்போ அங்கே காடஸையுமே சென்ஸ் பண்ணுறான். நீ ரொம்ப தூரம் போயிட்டு வந்துட்ட போல இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்குறான். ஆக்சுவலி என்னன்னா, மல்பினா காடஸ் வந்து இவங்களால டேரெக்டாக அவனால் சமன் பண்ணி வர முடியாது, இவங்களோட பாடியை கொஞ்சம் சப்ரஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்களாம். அதாவது இவங்களால எந்த ஃபார்மில் இருக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு மாறிட்டு வந்திருக்காங்களாம். அப்போ நம்ம சம்மனிங் ஒர்க் ஆகும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு இவனு வந்து சமன் பண்ணுறான். So, what do you think? Yeah, you know what? You seem like my type. ஸோ இதோட இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கார்ட்ஸ் மல்ஃபினாவை தான் காட்டுறாங்க. எல்ஃப் இவ்வளோ நாள் சமைச்ச சாப்பாட்டை அவங்க பார்க்க தான் முடிஞ்சிருக்கோம், ஆனால் இன்றைக்கி தான் அதை சாப்பிட்டு பார்க்குறாங்க. உண்மையிலுமே நான் நினச்சதோடய சூப்பராக இருக்குங்கிறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் இவங்க டீம்மேட்ஸ் இருக்க யாருக்குமே தெரியாது இது கார்ட்ஸ் மல்ஃபினா தான்னு. இப்போ தான் ஜிராடி கேட்குறான், யார் இந்த பியூட்டிஃபுல் லேடின்னு. இப்போ தான் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க, நான் தான் கார்ட்ஸ் மல்ஃபினான்னு. இப்போ தான் என்னை முதலியாக நீங்கள் அப்படி பார்க்குறீங்கன்னு. This is a surprise. At first I thought my king had brought another mistress home. Another? I don't have one! இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. மல்ஃபினாங்கிற பேரை யூஸ் பண்ணால் இவங்க காடஸ் மல்ஃபினாவை தான் இந்த டவுனில் இருக்க எல்லாருக்குமே தெரியுங்க. மல்ஃபுன்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மாக கூப்பிட்டுக்கிறாங்களாம். அதே மாதிரி என்னை சம்மன் பண்ணதுக்காக உனக்கு ஒரு சின்ன ட்ரீட்னு சொல்லிட்டு அவங்களும் தராங்க. அந்த பவர் வந்து 2 டைப்ஸ் இருக்கான். முதல் டைப் என்னன்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ பெரிய ஃபைட்டல் யூன் பட்டாலுமே அது சரியாயிருமா. இதை கேட்டோன்னே என்னோட டீம்மேட்ஸ் எல்லாருமே எக்ஸைட்டட் ஆகிடுறாங்க. இப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இது மெயின் பார்ட் இல்லை, செகண்ட் பவர் தான் மெயின் பார்ட்னு. அது என்னன்னு இவனு கேட்குறான். ஹீரோஸை சம்மன் பண்ண முடியுங்கிறாங்க. இப்போ கீழே ட்ரைனிங் கிரவுண்டில் அந்த டீமன் குயின் இவங்களை சண்டை போட்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான்.
ஹீரோங்கிறாங்களே அப்படின்னா என்ன? ஒரு டீமன் கிங்கை டிஃபீட் பண்ணுறவங்கள தான் ஹீரோம்பாங்களா? அப்போ அவரோட பர்பஸே வந்து அந்த டீமன் கிங்கை டிஃபீட் பண்ணுறது தானா? இவனுக்கு எவ்வளோ தான் யோசிச்சாலும் ஒரு ஆன்சரே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அப்படியே உள்ள இருக்க ஃபைட்டே கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ அப்படியே அன்றைக்கி ஈவினிங் நம்ம கெல்வினே காட்டுறாங்க. ரொம்பவே குழப்பமாக இருக்குது அந்த ஹீரோ சம்மன் பண்ணுற எபிலிட்டி வச்சு என்ன பண்ணுறதுன்னு. இப்போ தான் அந்த இடத்துக்கு மல்ஃபினா வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த டீமன் கிங்குங்கிற சைக்கிள் வந்து ஒரு முடிவே ஏற்றது சைக்கிளாம், அதாவது முடிவு இல்லாமல் எல்லையற்ற சைக்கிளாம். இந்த டீமன் கிங்கிறவே வரதான் அவரை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு ஹீரோ ஆகிறதாங்கிறது ஒரு சைக்கிள் போய்கிட்டே இருக்குமா. இப்போ என்னால் நினச்சா கூட நான் ஒரு காடஸ் தான், என்னால் கூட அதை கணிக்க முடியாதுங்கிறாங்க அடுத்த சைக்கிள் எப்போ வரும்னு. ஆனால் அப்படி சர்வைவ் ஆகிற எல்லா டீமன் கிங்குமே வந்து பாப்பியாஸுங்கிற ஒரு ஸ்பெஷல் கீல் இருக்கான். அவங்களுக்குமே அந்த ஸ்பெஷல் எபிலிட்டி 2 இருக்கான். ஒன்று வந்து அவங்களுக்குள்ளே இருக்க ஈவில் தூண்டி விடுமா, ஸ்டிமுலேட் பண்ணி விடுமா. எந்த அளவுக்கு மோசம்னா அவங்களே மறக்கிற அளவுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி விடுமா. செகண்ட் ஸ்கில் வந்து இவனுக்கு ஏற்ற மாதிரி தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக எவ்வளோ பெரிய டேமேஜ் ஏற்பட்டதா அதை நல்லிஃபை பண்ணிடுமா. இப்போ கேள்வின்னு இதெல்லாம் கேட்குறான், இப்படி இருக்கப்போ எப்படி ஹீரோஸால் அவங்களை டிஃபீட் பண்ண முடியும்னு. உன் கேள்வியிலே தான் பதில் இருக்குன்னு மல்ஃபினா சொல்கிறாங்க. என்னன்னா இது எல்லாமே இந்த உலகத்தோட டைப் பண்ணப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். ஆனால் கம்ப்ளீட்டாக வேறொரு டைமென்ஷன் வேறொரு உலகத்துலேருந்து ஹீரோஸை சமன் பண்ணுறதுனால அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையா. ஏன்னா அவங்களோட ரியாலிட்டி அவங்களோட ஃபண்டமெண்டல் லாஸ் எல்லாமே வேறு மாதிரி ஆக்ட் ஆகுமா. இப்போ இவனுக்கு இதெல்லாம் கேட்டேன்னு இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறதுனே தெரியல, குழப்பத்திலே தான் இருக்கான். சரி உன்னால் ஒரு ஹீரோஸை சமன் முடியாதுன்னா அட்லீஸ்ட் இந்த ரீஎன்கார்னேஷனாக ட்ரை பண்ணி பாருங்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஹீரோஸை சமன் பண்ணுறதுக்கும் ரீஎன்கார்னேஷன் பண்ணுறதுக்குமே வித்தியாசம் இருக்கான். இப்போ இந்த உலகத்தில் இருக்க கரண்ட் ஹீரோஸ்லாம் வந்து இங்கே சமன் பண்ணப்பட்டவங்க, அதாவது அவங்க எங்கே எப்படி இருந்தாங்களோ அங்கேருந்து அப்படியே டேரெக்டாக இங்கே வந்துடுவாங்க. அது முதல் கேஸ். ரெண்டாவது கேஸ் அப்படின்னா நம்ம ஹீரோ மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்னால இறந்து போகப்பட்டு திருப்பி இங்கே கொண்டு வரப்பட்டவங்க. இப்போ இவனும் அப்போ நான் ரீஎன்கார்னேஷன் தான் பண்ணணும், ஆனால் அது எப்படி பண்ணுறது, அதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்குறான். இல்லை உன்னால் ரீஎன்கார்னேஷன் மட்டும் தான் பண்ண முடியும், ஆனால் எந்த சோல் எங்கேருந்து வருங்க அதெல்லாம் ரேண்டம்னஸ் தான், அதாவது நீ பிக் பண்ணுற சோல் வராதுங்கிறது ரொம்பவே சான்ஸ் கம்மிங்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கான், இவ்வளோ டைம் லிமிட்குள்ளே ஒரு ரீஎன்கார்னேஷன் தான் பண்ண முடியுங்கிற மாதிரி. இதெல்லாம் இப்போயே போட்டு ரொம்ப குழப்பிக்காது கேள்வின், பொறுமையாக வச்சு ஒரு முடிவு எடுன்ட்டு அவங்களும் போகிறாங்க. இப்போ நைட்டு கட்டுறாங்க, நம்ம ஹீரோ ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இப்போ சமன் பண்ணியிருக்க எல்லாத்தையுமே திரும்பி உள்ள அப்சர்வ் பண்ணிக்கிறான். ரெக்கவரி போர்ஷனை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அதையும் குடிச்சுக்கிறான். இப்போ இவனோட மொத்த எம்பியுமே ரீஸ்டோர் ஆகிடுச்சு அந்த மானா போர்ஷனை குடிச்சதுனால. இப்போ இவன்கிட்ட இருக்க மொத்த எம்பியில் வந்து ஒரே ஒரு எம்பியை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே இந்த ரீஸ்டோரேஷன் ப்ராசஸில் செலுத்துறான். நானும் இது சீக்கிரம் முடியும்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப நேரம் எடுக்குது. இவனும் உட்காந்து காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கான், இன்னும் எவ்வளோ நேரம் எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு. இப்போ அங்கே ஒரு குட்டி பையனு சமனே வரான். ஆனால் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான், என் பேர் ரியோசாக்கின்னு. ஆக்சுவலி சமன் பண்ணுறது மட்டும் தான் நம்ம ஹீரோட கண்ட்ரோலில் இருக்குது, மற்றபடி அந்த பையன் கூட பேசுகிறது எல்லாமே காடஸ் மல்ஃபினாவோட கண்ட்ரோல் தான். இப்போ அந்த குட்டி பையனு சொல்கிறான், ஆமாம் காடஸ் என்கிட்ட சொன்னாங்க என் வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமேனு. இப்போ கேள்வினா அவன்கிட்ட போய் என்னை மன்னிச்சிரு, உன்னை நான் இங்கே ரீஎன்கார்னேஷன் பண்ண சடனாக தான் இருக்குங்கிறான். ஆனால் அவன் பார்த்தா அழுவ ஆரம்பிச்சிடறான், என்னை தேங்க்யூ இங்கே ரீஎன்கார்னேட் பண்ணதுக்குன்னு. இப்போ இந்த ரீஸ்டோரேஷன் ப்ராசஸ்னால அவனோட எம்பி ரொம்ப குறைஞ்சிருச்சு, அவன் சின்ன பையனுக்கும். இப்போ தான் கிரியேட் ஆகி வந்திருக்கான், அதனால் அவனை அப்படியே மயக்கம் போட்டுறான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம கேள்வினு மயக்கம் போட்டுறான், ஏன்னா அவனே வந்து 1 MP வச்சுட்டு தான் மற்ற எல்லாத்தையுமே சமன் பண்ணியிருப்பான். இப்போ அந்த குட்டி பையனோட பாஸ்டே நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலி அவன் ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆயிருக்க ஒரு பேஷண்ட்டு. அப்படி அங்கே அவன் லைஃப் போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு மெனு பார் வருது, அதில் ஸ்டார்ட்னு கேட்குது. இவன் அதை கொடுத்ததுக்கப்புறம் தான் இப்போ இங்கே வந்திருக்கான். ஸோ இவன் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல் தாங்கிறதுனால இந்த இடத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. இருக்க புல்வெளியெல்லாம் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதில் அப்படியே ஓட ட்ரை பண்ணுறான், ஆனால் தடுக்கி கீழே விழுந்துடுறான். இந்த வானம் இதை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுல அப்படின்னு அவனு யோசிக்கிறான். ஆமாம் ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கெல்வினும் வந்துடுறான். இப்போ நம்ம கெல்வினா அவன் எப்படி இங்கே வந்தாங்கிறத பற்றி வந்துட்டு சொல்கிறான். என்னோட பழைய செல்ஃப்க்கு வந்து அதிக பவர் தேவைப்பட்டது, அதனால் என்னோட மெமரிஸ்லாம் எரேஸ் பண்ணி தான் இதை வாங்கியிருக்கோம், அதனால் எனக்கு நம்பர் பெருசாக எதுவும் மெமரிஸ்லாம் இல்லைங்கிறான். இப்போ தான் நீ இதை பற்றி என்ன நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு மறந்துட்டதுனால தான் நான் இப்படி ஜாலியாக இருக்கேன், உனக்கு என்ன தோணுதுன்னு கேட்குறான். அவனும் இல்லை என்னோட பழைய லைஃப்லாம் மோசமாக இருந்தது, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சந்தோஷமாக இல்லை, எனக்கு நினைவு தெரிஞ்சனாலேருந்து நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கேன், வெளி உலகத்தையும் நான் பார்த்ததில்லை, நான் பார்க்குறது எல்லாமே கதைகளில் கேட்குறது தான், அப்புறம் அந்த ஜன்னல் வழியாக எனக்கு தெரியல காட்சிகள் மட்டும்தாங்கிறான். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையான யோசிச்சுருந்தேன், அப்படியே இறந்து போயிட்டேன், எனக்குன்னு இந்த உலகத்தில் வேறு அர்த்தமே இல்லைன்னு யோசிச்சுருந்தப்போ தான் நீங்கள் வந்து எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்தீங்கிறான். இப்போ தான் கேள்வின்னு சொல்கிறான், நீ பார்க்க மோஸ்ட்லி என்ன மாதிரி தான் இருக்கா, அதனால வேறு யார் கேட்டாலும் நீ என்னோட தங்கச்சின்னு சொல்லிக்கலான்னு. ஸோ ஆக்சுவலி இவ்வளோ நேரம் நான் இவனை தம்பி தான் நினச்சிருந்தேன், இப்போ தான் சொல்கிறாங்க தங்கச்சியா. இப்போ அந்த பொண்ணு ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுது, ஏன்னா எனக்கு போன வெளில சொல்லிக்கிறதுக்குன்னு யாருமே இல்லை சொந்த பந்தங்கள்லாம். உங்களை நாங்கள் எப்படி கூப்பிட்டோம், அண்ணன்னு கூப்பிட்டா இல்லை பிக் பிரதர்னு கூப்பிட்டா இல்லை பிக் ப்ரோன்னு கூப்பிட்டான்னு சொல்லி அவளும் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அவனோட பேரையுமே கொஞ்சம் மாற்றிக்க சொல்கிறான், ஏன்னா பழைய வேர்ல்டு நேம்ஸ்லாம் யூஸ் பண்ணணுன்னா அவனும் மாற்றிக்கிறா. உடனே ஆஃபீஸில் அந்த மேஜிக் மிஸ்ட்ரீஸ்லாம் இருக்க வேர்ல்டுக்கு வரவேற்கிறேங்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இப்போ 10th எபிசோட ஸ்டார்டிங்கில் காட்டுறாங்க. கெல்வின் அவனோட மொத்த வீட்டையுமே கூட்டிகிட்டு அட்வென்ச்சர் பண்ண வந்திருக்கான். மெய்ட்ஸை கூட விட்டேக்கல, அவங்களே கூட்டிகிட்டு வந்துட்டான். இப்போ தான் அவங்களும் கேட்குறாங்க, நீங்களாம் அட்வென்ச்சர் பண்ணுறீங்க ரைட்டு, நாங்களும் ஏன் பண்ணணுங்கிறாங்க. அவனும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இப்போதைக்கு வந்து கோலம்ஸ் 2 வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கேன் நம்ம வீட்டுக்கு, சப்போஸ் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஏதாவது த்ரெட் வந்துச்சுன்னா நீங்களும் தானே வீட்டுக்குள்ள இருப்பீங்க, உங்களை நீங்களே டிஃபெண்ட் பண்ணிக்க, உங்களுக்கு கொஞ்சமாக தெரியணுங்கிறான் அட்டாக்கிங்லாம். ஸோ இப்போ இவங்களுக்குள்ள ஒரு டீலும் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இப்போ இவங்க டீம்மேட்ஸ் தான் சண்டை போட போகிறாங்களா, ஆனால் அவங்க சண்டை போட்டாலுமே இங்கே மெய்ட்ஸ் சும்மா தான் இருப்பாங்க, அவங்க அப்படி இருந்தாலுமே அவங்க சண்டை போடுறதுக்கும் சேர்த்து இவங்களுக்கும் பாயிண்ட்ஸ் ஏறுமா. இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அவங்க அட்டாக் பண்ண இவங்களுக்கும் சேர்ந்து டெவலப்ஸ் ஆகுது.
அப்பதாங்க நம்ம கெல்வின் சென்ஸ் பண்றான் ஒரு உல்ஃப் இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்தா நான் தங்கச்சிக்கிட்ட கேட்கறான், நீ பெட்டெல்லாம் வளர்த்துருக்கியான்னு. எனக்கும் ஆசைதான், ஆனால் அப்போதைக்கு விளக்க என்கிட்ட பெட்லாம் எதுவும் கொடுக்கலங்கிறான். இங்கே பார்த்தியா நம்ம வளர்க்கறதுக்காக ஒரு பெட்டு உனக்காக வந்திருக்குங்கிறான் இங்கே. இப்போ அதுவுமே கெல்வின் அட்டாக் பண்ண குதிக்குது. ஆனால் ஏர் ப்ரெஷர்னாலே அது தாங்க முடியல, அப்படியே கீழே உட்காந்துருது, படுத்துருது. இப்போ பொறுமையாக அதோட ஹெச்பி ட்ரைன் பண்ண விட்டு இப்போ அதை அப்படியே சமன் பண்ணி இவனும் அப்சர்வ் பண்ணிக்கிறான். இப்போ அதே திரும்பி ரீசமனும் பண்ணி விடுறான். ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கொஞ்சுறாங்க. இப்போ உங்கள் பார்ட்டியில் இருக்க ஆர்ச்சருமே சென்ஸ் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி தூரக்க இருந்து நான் அட்வென்ச்சர்ஸ்லாம் இங்கே பார்க்குறேன்னு. இப்போ தாங்க நம்ம கெல்வினுக்கு தெரிஞ்ச அட்வென்ச்சர் வராரு. ஏன்னா நீங்கள் இங்கே வந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறான். எங்கள் பார்ட்டி இப்போ லெவல் பிக்கு போயிடுச்சு, அதனால் நாங்கள் ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி ரன் பண்ண போகிறோங்கிறாரு அவரும். உன் பார்ட்டியில் நீ நிறைய மெம்பர்ஸை சேர்த்துட்ட போல இருக்கே, அதெல்லாம் பொண்ணுங்களாவே இருக்காங்கங்கிறாங்க அவங்களும். இதை பார்த்தா அவர் டீம்மேட்ஸ் அழுதுகிட்டு ஓடிடுறாங்க, எங்களுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலடு. இப்போ தான் அந்த காட்டுக்குள்ள வந்து ஜிராடா அந்த டீமன் குயின் வராங்க. அவங்க மான்ஸ்டர்ஸை ஹண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையங்கிறாங்க. இதை கேட்ட எல்ஃப் அவங்க சுற்றி முற்றி செக் பண்ணி பார்க்குறாங்க, இங்கே எந்த மனுஷனுமே கண்ணில் காட்டலையேன்னு. இப்போ தான் அவங்களும் சொல்கிறாங்க, ஓவர் ஜாய் ஆகிட்டு நாங்கள் எல்லா மனுஷரையும் கொண்டுட்டோடு. இதை கேட்ட கேள்வி நாங்கள் போய் அந்த அட்வென்ச்சர்ஸ் சாரி கேட்டுட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருங்க, என் அட்வென்ச்சர்ஸ் தெரியாமல் எல்லா மனுஷரையும் கொண்டுட்டாங்கன்னு. அதாவது இதனால அவங்களோட எக்ஸாமே ஃபுல்லாக ரூயின் ஆயிடுச்சு. இப்போ தான் அவரும் சொல்கிறார், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நாங்கள் திரும்பி வச்சுக்கிறோன்னு. ஆனால் உங்கள் டீம் இந்த அளவுக்கு மான்ஸ்டர்ஸ்லாம் டிஃபீட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் டீம் வந்து ஒரு பெரிய பவர் ஹவுஸாக தான் இருக்குங்கிறாங்க. நீயும் உன் கார்டை இப்போ அசிஸ்டன்ட்க்கு அப்டேட் பண்ணிக்கலாங்கிறாரு அவரும். கேள்வின்னு இதை பற்றி நான் இன்னும் யோசிச்சு பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ இவங்க வச்சிருக்க பெட் அனிமலுக்கு பேர் வச்சிருக்காங்க அலெக்ஸா. இப்போ என் தங்கச்சிக்கு ஒரு புது ஸ்கில் கிடச்சிருக்கான், அதை வச்சு இந்த டாக்ஸ் கூடலாம் பேசலாமா, அதாவது எல்லா அனிமல்ஸ் கூடயுமே பேசலாமா, அதை வச்சு இந்த டாக்ஸ் கூடயும் பேசிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே என் வாழ்க்கை இங்கே பீஸ்ஃபுல்லாக போகுது. நம்ம ஹீரோட வாய்ஸ் ஓவரில் கண்டினியூ பண்ணுறாங்க. ஜிராட் கூட அவனும் ட்ரைனிங்க்கு போகிறான், டீமன் குயின் கூட ஃபிஷிங் பண்ணுறான். அப்படியே இவளோட லைஃப்பும் கெல்வினோட சிஸ்டராக ரொம்ப ஜாலியாகவே இருக்குது. இப்போ எனக்கு நைட்டு மல்ஃபினாவை தூங்க வச்சுட்டு நம்ம ஹீரோ மட்டும் உள்ளே வரான். பார்த்தா குறிப்பிட்ட சில பேரை மட்டும் தான் பார்ட்டியில் வந்து முழிக்க வச்சிருக்கான். இப்போ தான் அந்த டீமன் பிரின்ஸும் சொல்கிறான், நம்ம மேன்ஷனை சுற்றி நிறைய பேர் சுற்று போட்டாங்கன்னு. ஸோ எஃப்ஓலும் மல்ஃபினோ அவங்க தூங்கிட்டு இருக்காங்கங்கிறான். இவங்க வீட்டில் இருக்க மெய்டுக்கு ப்ரொடெக்ஷனாக ஜிராடை நிற்க விட்டுருக்காங்க. ஒரு 14 பேர்கிட்ட நம்ம வீட்டுக்குள்ளே இப்போ இன்ட்ரோடஸ் வந்திருக்காங்கிறான். இப்போ ஆலிஸ் கிட்டே ரியான் கிட்டே இந்த பொறுப்பை படைக்கிறான். நீங்கள் 2 பேர் இப்போ தானே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கீங்க, பார்ப்போம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத. வெளியில் கார்டியன்ஸாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கோலம்ஸும் 2 நிற்கிதுங்கிறான். இப்போ ஸ்லைமோட ஒரு பீஸையும் அவன் தங்கச்சிக்குள்ளே வச்சு விட்றான். இது மூலயமா இவன் பார்க்குற எல்லாத்தையுமே அவளே பார்க்க முடியுமா. இப்போ அவங்க எல்லாரோட பிளேஸுமே லொக்கேஷன் அப்படியே ட்ரேக் பண்ணி கொடுக்குறான். இப்போ நம்ம ஹீரோ கிட்டே கிராஃப்டிங் ஸ்கில்லாக இருக்குங்கிறதுனால இவன் தங்கச்சிக்கு ஒரு ஸ்வாடை கிரியேட் பண்ணி கொடுக்குறதா வச்சிருந்தானா அந்த ஸ்வாடையும் கொடுக்குறான். இப்போ அந்த பேண்டிட்ஸையும் காட்டுறாங்க. இந்த மேன்ஷனோட பாஸும் இருக்க பவர் ஹவுஸ்க்குள்ள வந்துகிட்டே இருக்கான். இவர் மிகப்பெரிய த்ரெட்டாக வரதுக்குள்ளே இவனை நம்ம எலிமினேட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஆளுங்க உள்ள இன்க்ளூட் ஆகுறாங்க. இப்போ அவங்க சண்டை போகிறத மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கான் கெல்வினும். ஜிராடோட ட்ரைனிங்லாம் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு போல இருக்கு. நல்லாவே இவங்க 2 பேர் காம்போ பண்ணி சண்டை போடுறாங்கிறாங்க. இப்போ நம்ம கெல்வினும் இதுக்கு மேலே மற்ற எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோன்னு சொல்லி டிஸ்போஸ் பண்ணுற எல்லாம் ஸ்லைம்கிட்ட கொடுத்துட்டு அவனே இப்போ களத்தில் இறங்குறான். அதாவது இவங்க மேன்ஷனுக்குள்ள வந்தவங்களாம் அடியாளுங்க தான், மெயின் திருட இன்னும் வெளில தான் இருக்கானா. அவனை பிடிக்க கெல்வினும் போகிறான். இப்போ நம்ம ஹீரோ பார்த்து அரிசியில் அவனு கேட்குறான், நீ தான் லார்ட் கிறிஸ்டாவை டிஃபீட் பண்ணியான்னு. கெல்வினோட ஒரு சிரிப்பே போதும் அவனை பயமுறுத்த. இப்போ ஒரு இடத்துல ஒரு 6 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரவுண்ட் டேபிள் மீட்டிங்கை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறாங்க. அங்கே அப்பா பையனை 2 பேரை காட்டுறாங்க. பையன் அப்பா கிட்ட கேட்குறான் கிறிஸ்டாஃபை பற்றி அப்போ அந்த மீட்டிங் இருக்குங்கிறது. அப்போ அங்கே கண்ணாடி போட்டிருக்க ஒருத்தன்னு சொல்கிறான், அவங்கள யூஸ் பண்ணது கம்ப்ளீட்டாக யூஸ்லெஸ் ஆயிடுச்சுன்னு. இப்போ அங்கே வயசான ஒருத்தர் இருக்கார், அவரும் சொல்கிறார், இப்போ நீ பண்ண ஃபெயிலியருக்கு வந்து என்ன பதில் வச்சிருக்கா சொல்லுங்கிறாரு. அங்கே இருக்க பொண்ணு சொல்கிறா, எல்லாரும் அமைதியாக இருங்க, எம்ப்ரஸ் தான் இன்னும் உயிரோட தானே இருக்காங்கன்னு. இப்போ அந்த ஹெட்டு சொல்கிறார், ப்ளீஸ் இந்த மேட்டரில் எதுவும் இன்வால்வ் ஆன மாதிரி எனக்கு தெரிலன்னு. நம்ம மட்டும் பார்த்து யோசிச்சு கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணலன்னா 3 நேஷன்ஸ்குள்ளே வார் வந்துருங்கிறாரு. இதை கேட்டு அந்த கண்ணாடி போட்டிருந்தோன்னா அப்போ நம்ம வார்க்கே ரெடி ஆகலாங்கிறான். இப்போ தான் அவனு சொல்கிறான், நம்ம ஒரு நேஷன் தான் வந்து இந்த மாதிரி மிலிட்ரி டிஃபென்ஸ் இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் மற்ற 3 நேஷன் இதை பற்றி கண்டுக்கிறதே இல்லைங்கிறான். இப்போ தான் அந்த கான்டினென்ட்டையும் நமக்கு ஒரு டயக்ராமாக காட்டுறாங்க. இவ்வளோ நாள் நம்ம பண்ண எஃபர்ட்டே போதும், இதை வச்சு நம்ம இந்த மொத்த கான்டினென்ட்டையுமே ஒன்று சேர்த்தலாம், நம்ம ஒரு பவர் கீழே எல்லாத்தையும் கொண்டு வந்துடலான்னு. இதை கேட்டு அந்த மீட்டிங்கில் இந்த பொண்ணு, ஆமாம் இதுவும் உண்மை தான், இப்போ நம்ம இதை ஆரம்பித்தா கரெக்டாக இருக்குங்கிறாங்க. ஸோ இந்த கண்ட்ரியோட பிரின்சஸ் தான் அவங்களாம். அவங்களும் சொல்கிறாங்க, நம்மள மாதிரி இன்னும் அவங்க என்னென்னலாம் மறைச்சி வச்சிருக்காங்கன்னு தெரியல, சீக்ரெட் வெப்பன்ஸ் எல்லாம்ங்கிறாங்க. இதை கேட்ட அந்த பிரின்சஸோட பிரதர் இப்போ சொல்கிறான், நம்மகிட்ட ஒரு பீஸ்ட் இருக்குங்கிறான். இதை கேட்ட பிரின்சஸ், அந்த உன்னோட புது பவரை பற்றி சொல்கிறியா, நீ ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த அட்டாக் பண்ணுற பிளானுக்கு அந்த கண்ணாடி போட்டவனு பிரின்ஸை ஒத்துக்குறாங்க. ஆனால் பிரின்சஸ் அந்த வயசான தாத்தம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஸோ இப்போ டைலருக்கு இப்போ கிங் எடுக்கிற முடிவு தாங்கிறாங்க. இதை கேட்டு அங்கே இருக்க கிங்கும் சிரிக்கிறாரு. சரி, நீ கொண்டு வந்திருக்க ஆர்குமெண்ட் ஒரு நல்ல ஆர்குமெண்ட் தான், நான் நம்ம ஜெனரல்ஸ் கிட்ட எல்லா பவரையும் ஒப்படைக்கிறேன், அவங்கள கூப்பிடுங்கிறாங்க. இப்போ அங்கே மேஜிக் நைட் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு நைட் நடந்து வந்துட்டு இருக்காரு. அங்கே அவ்வளோ பேர் இருந்து என்னையே தான் கூப்பிடணுமான்னு திட்டிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்போ அந்த ரூம்குள்ளே ஒருத்தனை காட்டுறாங்க. ரூம் ஃபுல்லாக ஒரு மாதிரி புகையா இருக்கு, கீழே நிறைய பேர் மயக்கம் போட்டிருக்காங்க. நீ என்னோட ஆர்மியில் இருக்க மாதிரி தெரியல, யார் நீ அவர் கேட்குறாரு. நான் அயன் ஸ்டீல் நைட்ஸ்லேருந்து வரேங்கிறான். உங்களை ரவுண்ட் டேபிளுக்கு சமன் பண்ணியிருக்காங்க எம்ப்ரஸுங்கிறான். இவ்வளோ நேரம் கழிச்சு என்னை கூப்பிட்றாங்களான்னு சொல்லிட்டு அவனும் எந்திரிக்கிறான். சரி, அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்குறேன், நான் அழகா இருக்கடான்னு கேட்குறான். இதோட இந்த எபிசோடு முடியுது.
இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம கெல்வின் டீம் தான் காட்டுறாங்க. பக்கத்தில் ஒரு எல்ஃப் வில்லேஜ் நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கெல்வின் பார்ட்டியில் இருக்க அந்த எல்ஃபு சொல்கிறான், நான் இதுக்கு முன்னாடி இங்கே இருந்திருக்க மாதிரியே எனக்கு மெமரிஸ் இருக்குன்னு. நீ வந்து ஒரு ஹாஃப் எல்ஃப் தான், அதனால மேபி இங்கே இருந்திருக்க சான்ஸ் இருக்குங்கிறான் கெல்வினும். இப்போ தான் கார்டஸ் மல்ஃபினாவே காட்டுறாங்க. வானத்தில் பறந்துக்கிட்டே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க ஏன் இவங்க இந்த எல்ஃப் வில்லேஜ் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்கிறத. இப்போ தான் அட்வென்ச்சர் கில்ட் மாஸ்டரும் சொல்கிறாரு, இந்த ட்ரைசன்கிற நேஷனோட பார்டர் ஷேர் பண்ணியிருக்க எல்லா நாடுமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களாம். அதாவது இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு புதுசாக ஆபத்து வர மாதிரி இருக்குன்னு. இப்போ அவங்களுக்குள்ளே இருக்க பொலிட்டீஷியன்ஸும் ஸ்டேபிளாக இல்லைங்கிறாங்க. அதாவது அங்கே உங்கள் ஊரில் இருக்க பாலிடிக்ஸில் ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கு, அதனால தான் இதுக்கெல்லாம் காரணங்கிறாரு. புதுசாக ஸ்லேவரிஸ்லாம் அதிகமாகிடுச்சான். அதே மாதிரி இது ஒரு ஸ்ட்ராங்கான அறிகுறியா இவங்களோட நேஷன் அடுத்து இன்வைட் ஆகிறதுக்கூட சான்ஸ் இருக்குங்கிறாரு. அதாவது நம்ம ஹீரோட மேன்ஷனை அட்டாக் பண்ணியிருப்பாங்களோ போன எபிசோடில், அதுக்கு காரணமே இந்த காட்ஸ் தான். அந்த காட்ஸை விசாரிச்சப்ப அவங்களும் தான் இதை சொல்லியிருக்காங்களாம். அவங்களும் அந்த ட்ரைசன் கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்களாம். அதனால் என்னோட கணிப்பு படி வந்து ஒரு வாரே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கணிப்பு தான், நீ எப்போயும் கொஞ்சம் ஆக்டிவாகவே இருந்துக்கோங்கிறாரு. இப்போ தான் எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த கில் மாஸ்டர் காட்டுறாரு. பீஸ் கிங்னு ஒருத்தர் தான் இருந்திருக்கான், நீ போய் அவர் இப்போ உடனே பாருங்கிறாரு. அதாவது இப்போ ரேங்கேஸ் அட்வென்ச்சர் ஆகிறதுக்கு 2 அப்ரூவல் தேவைப்படுது. அதாவது 2 கிங்கோட அப்ரூவல் ப்ளஸ் அந்த டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணுமா. இவன் ஏற்கனவே முன்னாடி பார்த்த லேண்டில் இருக்க அந்த சுபா கிங்கிறவங்க வந்து இவனை அப்ரூவ் பண்ணிட்டாங்களாம். ஆக்சுவலி அவங்க அந்த நாட்டோட கிங்குங்கிறதுனால இப்போ அந்த இன்னொரு கிங்குக்கு தான் இவன் அப்ரூவல் போயிட்டு இருக்கான். அங்கே தான் இவனோட ட்ரைனிங் டெஸ்ட் இருக்க போதும். இப்போ அவங்க உள்ள இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கப்போ இவங்களுக்கு யாராவது அட்டாக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சென்ஸ் ஆகுது. பார்த்தா அங்கே இருக்க எல்ஃப் நேஷன்ஸ்லேருந்து அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ தான் கெல்வின் அஃபிஷியல் விஷயமாக தான் இங்கே வந்திருக்கேன், நாங்கள் ஒன்றும் இன்ட்ரூடர்ஸ் இல்லைங்கிறான். இப்போ தான் அங்கே இருக்க எல்ஃப் எல்டரும் வந்து சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிருங்க இந்த ஆக்ஷன்ஸுக்குன்னு. கிங் லியோனார்டும் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ஒரு கெல்வின் டீமில் இருக்க எல்ஃபை பார்த்தா லூமியா நீனும் உயிரோட தான் இருக்கியா, நீ இறந்துட்டேன்னு நினச்சேங்கிறாரு. இப்போ உள்ளே கூட்டு போய் டிஸ்கஸும் பண்ணுறாங்க. எஃப்எல்க்கு இந்த ஃபயர் ட்ராகனோட கர்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி அவள் யார் இங்கே தான் இருந்தாலான்னு சொல்லி கெல்வின் கேட்குறான். ஸோ ஆக்சுவலி அவரும் என்ன நினச்சிக்கிறாரு, நீ பார்க்க அவ்வளோ மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியும் சொல்கிறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டோரி இது. கிரேட் ட்ராகன்ஸோட ஒன் ஆஃப் த லார்ட் தான் இந்த ஃபயர் ட்ராகன் கிங்கா. அவரால் எங்கள் வில்லேஜ் வந்து தாக்கப்பட்டுச்சுங்கிறாரு. அந்த ட்ராகனுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், என்னை ஒரு எல்ஃப் ஹியூமிலேட் பண்ணிட்டாங்க, அவங்கள என்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு. ஹியூமிலேட்னா வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு எல்ஃப் நடந்துக்கிட்டாங்கிறது. இல்லைனா அவங்க எல்ஃப் மொத்த வில்லேஜுமே நான் அழிச்சிடுன்னு சொல்லி இந்த ட்ராகன் சொல்லியிருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுங்கிறது உங்கள் எல்ஃப்லாம் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே பாதி எல்ஃப் வில்லேஜ் அழிஞ்சிருச்சு அந்த ட்ராகன்ஸால். அப்போ தான் அங்கே ஒரு எல்ஃப் முன்னு வந்தாங்களா, அதுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு. நான் இங்கே தேடி வந்த எல்ஃபு நீ இல்லை, இருந்தாலும் நீ உங்களுக்கு பதிலாக அந்த பழியை நீ ஏற்றுக்கிறீன்னா ஓகேங்கிறாராம். நீ என்னோட பிரைடாக வந்துடுறியான்னு சொல்லிட்டு அந்த எல்ஃபையும் கேட்குறாங்க. வேறு வழி இல்லாமல் இவங்க மிச்சம் இருக்க எல்ஃப்லானே காப்பாற்றுங்கிறதுக்காக அவ்வளோ ஒத்துக்கிறா. ஸோ இப்போ இந்த எல்ஃப் இருக்க இடம் இவங்களோட சொந்த இடம் கிடையாது, வெஸ்டர்ன் கான்டினென்ட்டில் அவங்க இருந்திருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்காங்க. அப்படி பார்த்தாலும் நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்திருக்கீங்களே, ஏன் இதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சில மாதங்கள் கழிச்சு நாங்கள் வந்து அந்த காட்டுக்குள்ளே சுற்றி வரப்போ மேலோட பாடியை பார்த்தோங்கிறாரு. ஆக்சுவலி இவங்க இந்த பாடியை பார்த்தோன்னே வந்து அந்த ட்ராகனை பார்த்து தான் ரொம்ப பயந்துருக்காங்களாம். மேபி இந்த ட்ராகன் திரும்பி கூட வரலாம் இன்னொரு எல்ஃபை கேட்டுன்னு. அதனால எங்களுக்கு அங்கே இருக்க பயமாக இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் அங்கேருந்து ஃப்ளீ பண்ணி இப்போ இங்கே வந்துட்டோங்கிறாங்க. அப்போ தான் ஜெரார்டு சொல்கிறாங்க, ஒருவேளை உன்னோட அப்பா அந்த ட்ராகனாக கூட இருக்கலான்னு. ஏன்னா ட்ராகன் எல்ஃப் அவங்களுக்கு பிறந்த பிள்ளையாக கூட நீ இருக்கலாம், உன்னோட அம்மா கூட இதுவாக இருக்கலாங்கிறாங்க. ஆனால் அதுக்கு காட்ஸ் மல்ஃபினாவா இல்லை, அப்படி இருக்க வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. ஏன்னா ஹியூமனுக்கு எல்ஃபுக்கு தான் ஹைப்ரிடாக குழந்தை பிறக்குமா. ட்ராகன்ஸோட பிளட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதுக்கு வந்து உருவாகிறதுக்கே வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. இதெல்லாம் கேட்க உனக்கு வருத்தமாக தான் இருக்கும்னு எனக்கும் தெரியும், என்னை மன்னிச்சிருங்கிறாரு. இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு முன்னாடி இதுக்கு என் பாசம் என்ன நினச்சுன்னு தெரில, ஆனால் இப்போ என் கூட இருக்க பார்ட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கெல்வின் என்னை காப்பாற்றினது ரொம்ப நல்லபடியாக தான் நடத்துகிறாங்கிறாங்க. இப்போ எனக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு லவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேமிலி வந்துருச்சுங்கிறா. இதை கேட்ட டீமன் பிரின்ஸ் அழுவ ஆரம்பிச்சிட்டா. இப்போ இங்கே வந்து ஆக்சுவல் மேட்ரு பேச போகிறாங்க. அதாவது இங்கே எல்ஃபில் ஒரு சில எல்ஃபெல்லாம் காணா போயிட்டு இருக்காங்களாம். புதுசாக ஏதோ ஒரு மான்ஸ்டர் அவங்க ஆர்மி கூட வந்து இவங்களை எல்ஃப்லாம் தூக்கிட்டு போயிட்டுருக்குன்னு, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். நாங்கள் சில பேரியர்ஸ்லாம் வச்சுருக்கோம், அப்படி வச்சுருந்தாலுமே அதெல்லாம் தாண்டி வந்து எங்களை தூக்கிட்டு போயிடுறாங்க. இதோட 2-3 தடவை இந்த எல்ஃப் வில்லேஜ்குள்ளே அந்த பீச் இன்க்ளூட் பண்ணியிருக்கான். எந்த தடவையுமே ஆனால் அட்டாக் பண்ணுறது அது ஒரு மோட்டிவாக இல்லையா, யாராவது ஆளுங்களை கடத்திட்டு போகிறது தான் வச்சுருக்கான் மெயின் மோட்டிவா. இப்போ இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண தான் நீங்கள் வந்திருக்கீங்கிறார் அவரும். இதை கேட்ட கேள்விட்டு உங்கள் வில்லேஜை நான் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணணுங்கிறான். சரி நீ இவ்வளோ கேட்கறதுனால உனக்கும் நான் பர்மிஷன் கொடுக்குற கேள்வின், நீ இனிமேல் எங்கள் வில்லேஜில் என்னென்ன பண்ணிக்கலாங்கிறாரு. இதை கேட்ட ஜெரார்டு பார்டர்ஸில் இருக்கவங்களாம் பாவங்கிறாரு. நமக்கு நிறைய வேலை இருக்குது கைஸ் அப்படிங்கிற கெல்வினும். அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க அதே மாதிரி அந்த பீஸ்டெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க ஒரு சில ஹியூமன்ஸு. ஜெனரல் ட்ரிஸ்டன் சொன்ன மாதிரி தான் நம்மளோட பிளான்லாம் போயிட்டு இருக்கு, நம்ம இதே அப்படியே கண்டினியூ பண்ணலாங்கிறாங்க. இப்போ அவங்க பேசிட்டு இருக்க சடனாக ஒரு ஆர்ச்சரி வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது. இவங்களும் அதை பார்த்துட்டு சார் ஒரு ஆர்ச்சர் தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. வாய்ப்பே இல்லை ஆர்ச்சராக இருக்கா, ஏன்னா நம்ம அவங்க வில்லேஜுக்கே இன்னும் போல ரொம்ப தூரம் இருக்குது, இவ்வளோ தூரத்துல இருந்தால் ஆர்ச்சரால் அட்டாக் பண்ண முடியாதுங்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்க போய் நிறைய பேரை வந்து பட்டுன்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த காட்டுக்குள்ள இப்போ என்ன புது பிரச்சனை வந்திருக்கே தெரிலங்கிறாரு அந்த ஜெனரலும். இப்போ ஷீல்டு போட்டு எல்லாருமே டிஃபென்ஸ் பண்ணிக்க சொல்கிறாரு. இப்போ தான் இந்த சைடு நம்ம கெல்வினை காட்டுறாங்க. அவன் அந்த ஸ்கோப் போடுற யூஸ் பண்ணி சொல்ல கீழே இருந்து எல்ஃபும் சுட்டுக்கிட்டே இருக்கா. இப்போ கெல்வின் கொடுத்த ஒரு புது போவை தான் இவன் யூஸ் பண்ணிட்டு இருக்காளாம். இவன் மேஜிக்கை லைட்டாக செலுத்தினா மட்டுமே போதும்,
ஒரு போ இதில் தானாகவே கிரியேட் ஆகிக்குதுங்கிறா, நல்லா இருக்குங்கிறா. ஸோ இப்போ இந்த வில்லேஜை சுற்றி ஒரு பவர்ஃபுல்லான அடமாண்டியம் ஸ்பெல் போட்டிருக்காங்களாம். இந்த மொத்த வில்லேஜுமே ஒரு ஃபாகில் மூடி இருக்குமா. அதாவது எல்ஃப் வில்லேஜுக்குள்ளுக்க இருந்து பார்த்தா தெரியுமா, ஆனால் வெளியிலேருந்து பார்த்தா ஃபாக் தான் தெரியுமா, ஃபுல்லாகவே இன்விசிபிளாக வச்சுக்கும். அதேமாதிரி இந்த மொத்த வில்லேஜுமே ஒரு மிகப்பெரிய வால் கட்டி சரௌண்ட் பண்ணிட்டான். அதேமாதிரி சரா அந்த டீமன் பிரின்ஸோட பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு வாட்டர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி சுற்றி விட்டுருக்கான். இப்போ கெல்வினோட மற்ற டீம் மெம்பர்ஸையும் காட்டுறாங்க, வெளில இருந்து ப்ரொடெக்ஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கெல்வின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறான், நம்மளோட மெயின் கோல் இந்த எனிமீஸை டிஸ்டர்ப் பண்ணுறது தான், மோஸ்ட்டாக ஃபாரஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிறான். இப்போ ஒரு சோல்ஜர் வந்து ரிப்போர்ட் பண்ணுறா, நம்ம ட்ரூப் ஃபுல்லாமே உள்ளே போனது எல்லாமே ஆம்புஸ் ஆயிடுச்சுன்னு. சரி எந்த நாட்டோட சோல்ஜர்ஸ் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவனும் வேறு ஏதோ பேர்லாம் சொல்லிட்டு இருக்கான். சார் இது ஆக்சுவலி ஒரு அட்வென்ச்சர் பார்ட்டிங்கிறான். ஒரு 5 பேர் சேர்ந்த பார்ட்டி தான் இதை தடுத்துட்டு இருக்காங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நமக்கு பேசிக்கிட்டே இருந்தோமா இந்த இடத்துக்கு வந்துடுவாங்கிறாங்க. சரி வேறு வழியே இல்லைனா இதை யூஸ் பண்ணி தான் சொல்லிட்டு அவனை அந்த கடைசி வெப்பனை எடுக்கிறான். பார்த்தா அவங்க டீம் வந்துடுது. இந்த ஓடி அந்த சோல்ஜருக்கு நன்றி சொல்கிறாங்க, நீ வந்ததுனால தான் இந்த கேம்ப் எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னு. இப்போ அவனை அந்த ஃபைனல் வெப்பன் அவனை கேக்கார யூஸ் பண்ணுறான். இப்போ இங்கே இருக்க கார்ட்ஸ் மாலிஃபினா நீங்கள் 2 பேரும் போய் அந்த கோலமை பார்த்துக்கோங்கிறாங்க. We'll be fine. I know it. Oh, yeah. Because those flames are a ton bigger than Sister Ethel's. Here we go. One more time. இப்போ கடைசியாக பார்த்தா ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அந்த கோலமே டிஃபீட் பண்ணிடுறான். இப்போ அந்த கமாண்டர் பயந்துடுறான், ஏன்னா ஒரு சின்ன பிள்ளை போய் இதை டிஃபீட் பண்ணிடுச்சுன்னு. கெல்வின் இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். டக்குன்னு ஏதோ டிடெக்ட் பண்ணுறான், பார்த்தவங்களை யாரும் அட்டாக் பண்ணியிருக்காங்க திடீர்னு. சரி நான் கரெக்டாக டார்கெட் வச்சேன்னு நினச்சேன், எப்படி நீங்கள் மிஸ் ஆனீங்கன்னு கேட்குறான் அவனும். இப்போ அங்கே புதுசாக ஒருத்தனை காட்டுறாங்க. எல்ஃபும் அது யாருன்னு கேட்குறா. கெல்வின் அது எனக்கு தெரியாதுங்கிறான், ஆனால் எனக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு மட்டும் தெரியும்னு சொல்லி சிரிக்கிறான். இதோட இந்த எபிசோட முடியுது. இப்போ 12th எபிசோடோட ஸ்டார்டிங்கில் காட்டுறாங்க. பார்த்தவன் இந்த எல்ஃபை பார்த்தோன்னே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹிப்னடைஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். இதை பார்த்து கெல்வின் அந்த ரேஸை கட் பண்ணி விட்டுறான். தம்பி நீ இப்போ ட்ரைஸ் அண்ட் மேஜிக் நைட்ஸோட கிளைசனை தான் மீட் பண்ணிட்டு இருக்காங்கிறான் அவனும். எனக்கு நீ யாராக இருந்தாலும் கவலை இல்லை, ஆனால் எங்கல்ஸ் மேலே கை வைக்காதங்கிறான். இப்போ கெல்வின் அவனை அப்ரிசியல் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறான், நீ பார்க்க என்ன மாதிரி தான் இருக்க, அப்படின்னா நீ என்ன மாதிரி தான் வந்திருப்பேங்கிறான். இதை கேட்டு அவனு புரிஞ்சுக்கிறான், ஓ நீ வந்து ரீஇன்கார்னேஷன் நான். இப்போ டீமே ரிட்ரீவ் பண்ண சொல்லிடுறான். எவ்வளோ ஸ்டெல்த் ஸ்கில் யூஸ் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. இதை பார்த்து அவனு என்ன ஸ்டெல்த் ஸ்கில்லாக புதுசாக இருக்கே, நான் இன்னும் அவன்கிட்ட பேசி முடிக்கலங்கிறான். நீ எதாக இருந்தாலும் ஏன்ட்ட போதும் பேசுன்னு சொல்லி பெரிய வின் மேஜிக் வச்சு அவன் அட்டாக் பண்ணிடுறான். அங்கே இருக்க மொத்த பெரிய டவருமே மொத்தமாக பிளாஸ்ட் பண்ணி விட்டுறான். அதாவது அதோட ஆட்டம்ஸை மொத்தமாக மாற்றி 4 ஸ்பியராக ரெடி பண்ணி வச்சுக்கிறான். இப்போ அவன் அங்கே இன்விசிபிளாக இருக்கான், இருந்தாலும் இவனை டிடெக்ட் பண்ணோன்னே கெல்வின் டக்குன்னு ஒரு ஸ்பியரை விட்றான் மேலே. அவனும் அவனோட பேரியர் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான். இந்த ஸ்டோரியோட ப்ரொட்டாகனிஸ்ட் நான் தான், என்னனால எதுவுமே பண்ண முடியாதுங்கிறான் அவனும். நீ உன்னோட லுக்ஸோட உன் கீர்ஸ்லாம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த அட்டாக் லான்ச் பண்ணுறான். இப்போ கெல்வின் அவனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே வச்சு அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவனோட ஷீல்டை தாண்டி எதுவுமே உள்ளே போக மாட்டேங்குது. இப்போ அவனும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறான், ஷீல்டில் பட்ட எதாக இருந்தாலுமே உடஞ்சிரும், இது எதுவுமே உடையலைன்னா இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேங்கிறான். இப்போ அவனை பின்னாடி வந்து அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் கெல்வின் கண்டுபிடிச்சு அவங்களே தடுத்துடுறான். இப்போ தான் க்ளோஸாக பார்த்தா தெரியுது இவங்கள மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவனும் சொல்கிறான், நீ என்ன மாதிரி இருக்கிறனால நான் உனக்கு சின்ன அட்வைஸ் தரேன், எனக்கு அந்த எல்ஃபை கொடுத்துருங்கிறான். ஆனால் அவன் பேசிட்டு இருக்க போய் டக்குனு இவன் பேரியர் தாண்டி ஏதோ வந்து இவன் அட்டாக் பண்ணுது. என்னன்னு கீழே பார்த்தா அந்த எல்ஃப் இன்னும் போகல, இவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. இப்போ தான் நம்ம ஹீரோ இந்த டிஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி 4 கோலம்ஸை சமன் பண்ணிடுறான். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு உள்ள சோலும் கொடுத்துட்டேன், ஸோ இதுங்க எல்லாமே தனியாக யூனிக்காக யோசிக்குங்கிறான். ஓ பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுறியா, நீ நான் நினச்சதுல ரொம்ப அமேசிங்காக இருக்குங்கிறான் அவனும். இப்போ அவனோட சபார்டினேட்ஸ் இந்த கோலம்ஸ் தனியாக சண்டை போட போயிட்டாங்க. இப்போ 1-on-1 கெல்வினு கூப்பிட்றான். அவனும் அவனோட அல்டிமேட் ஸ்பியர் எடுத்துகிட்டு வரான். இப்போ அவனோட ஸ்பெல்ஸ் அவனோட பார்ட்டியில் இருக்க மெம்பர்ஸே அட்டாக் பண்ணதுக்கும் கெல்வினும் அதை சொல்கிறான். ஆனால் அவன் இது எதுவுமே கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஸோ அவனும் இப்போ கெல்வினும் இவனை மேலே கூட்டிகிட்டு போயிடுறான். இதை நோட்டீஸ் பண்ணனே அவனு கேட்குறான், இது வந்து வேற ஒரு வேர்ல்டு தானே. இதை நோட்டீஸ் பண்ண அவனு இப்போ கேட்குறான், இது ஆக்சுவலி வேற ஒரு வேர்ல்டு, நம்ம இங்கே ரீஇன்கார்னேஷன் தான் இருக்கும், ஆனால் இங்கே இருக்க ஒவ்வொரு உயிரையும் நீ ஏன் இவ்வளோ பெருசாக எடுத்துக்கிறேன்னு கேட்குறான். இவன் பேசுகிறதெல்லாம் கேட்டோன்னே கெல்வினுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. நீ என்ன மாதிரி தான், நீ இவ்வளோ பெரிய பேட்டரில் சிரிக்கிறப்ப எனக்கும் தெரிஞ்சுங்கிறான். அதாவது இதை ஜஸ்ட் இவன் ஒரு வீடியோ கேம் மாதிரி தான் எடுத்துக்கிறான். அதிகமான பாஸ் லெவல்ஸ்லாம் வர வர ரொம்ப சந்தோஷமாக எக்ஸைட்டட் ஆகுறான். அதே மாதிரி தான் நீங்கிறான். இப்போ கெல்வின் ஆமாம் நீ சொல்கிற மாதிரி தான், எனக்கு என்னோட பவர்ஃபுல்லான ஆப்போனன்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும், எக்ஸைட்டடாக இருக்குங்கிறான். ஆனால் நீ நான் என்றைக்குமே ஒன்றும் இல்லை, நான் என் வாழ்க்கையில் பார்த்தவங்க கடந்து வந்தவங்க எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நீ நானும் என்றைக்குமே ஒன்றாக முடியாதுங்கிறான். இப்போ அவனும் அவனோட அல்டிமேட் பேரியர் போட்டு இவனை அட்டாக் பண்ண வரான். கெல்வின் அதுக்கு அகேன்ஸ்டாக அட்டாக் பண்ண போகிறான். இப்போ ஒரு பெரிய பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் காட்டுறாங்க, அவன் மூஞ்சில் ஒரு கோடு போட்டான் நம்ம கெல்வின். அது மாதிரி கெல்வினோட ஒரு ஸ்பியருமே உடஞ்சிருச்சு. இதை பார்த்து அவனுக்கு போய் ரொம்ப கடுப்பாயிருச்சு. இதுக்கு மேலே நான் எதுவுமே ஹோல்ட் பேக் பண்ண மாட்டேன், என்னோட ஃபுல் பவரை பாருன்னு சொல்லி அவனும் யூஸ் பண்ணுறான். இது அங்கே இருக்க அவனோட ஆளுங்க மட்டும் இல்லாமல் இந்த மொத்த வில்லேஜ் ஃபாரஸ்ட்டுமே அஃபெக்ட் பண்ணுது.
இப்போ பார்த்தா கெல்வின் க்ளோத்தோ கிட்ட இருந்து இன்னொரு ஸ்பீரை வாங்கிக்கிறான். இப்போ கெல்வினுக்கு அம்மா ஒரு ஸ்பெல்லை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். I've never had a chance to try before now. But here goes nothing. That will help you. Die! Go ahead and attack it. இந்த ஸ்ட்ரைக் அவனை கொண்டிருக்காதுன்னு நினைக்கிறேங்கிறான் கெல்வினும். போய் பார்த்தா அவனோட கால் 2 போயிடுச்சு. கடைசியாக ஏதாவது சொல்லணும்னா இப்போ சொல்லிக்கோன்னு சொல்லிட்டு கெல்வினும் அவனை போட வரான். பார்த்தா டக்குனு அவன் மறந்துடுறான். இப்போ பின்னாடி பார்த்தா இன்னொருத்தர் வந்திருக்கான். போதும் வரை நீ காமிச்சது உன் ஸ்கில்ஸ் எல்லாம். என் பேர் ட்ரிஸ்டன் ஃபார்ஸ். டீமன் கிங் ஆர்மியோட ஒன் ஆஃப் த பவர் ஹவுஸ் தான் நானுங்கிறான். நீ டெலபோர்டேஷனை சம்மனிங்கில் யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நீ என்ன ஸ்கில் யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி கெல்வின்னு கேட்குறான் அவன்கிட்ட. ஓ அப்போ நீ கண்டுபிடிச்சியா இது சம்மனிங் ரிலேட்டட் தானே, பரவாயில்ல உனக்கும் இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது. நானும் ஒத்துக்கிறேன் இந்த பேட்டில் நாங்கள் தோத்துட்டோம், ஆனால் இந்த வாரில் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம்னு சொல்லிட்டு அவனும் மறைஞ்சிடுறான். கவலைப்படாத நம்ம திரும்பி மீட் பண்ணுவோம் பிளாக் சம்மனர் அப்படிங்கிறான். ஸோ இவ்வளோ பெரிய ஸ்பெல்ஸ் எல்லாம் போட்டதுனால கெல்வினும் டயர்டாக அப்படியே வரான். இவங்க பார்ட்டி எல்லாருமே ரிட்ரீவ் பண்ண சொல்கிறேன். எல்லாமே வாங்க நம்ம அப்புறம் போய் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், எனக்கும் டயர்டாக இருக்குன்னு. இப்போ கெல்வினோட பார்ட்டியும் ஃபுல்லாக ரிட்ரீவ் பண்ணிக்கிறாங்க. நீ நல்லா சண்டை போட்டீங்கன்னு சொல்லி இவன் தங்கச்சியும் பாராட்டுறான். நான் ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே நானும் அந்த ஹீரோ மாதிரி தான் இருப்பேங்கிறான். இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இன்னொரு மேன்ஷனை காட்டுறாங்க. இப்போ அங்கே ட்ரிஸ்டனையும் நம்ம ஹீரோ சண்டை போட்ட அந்த இன்னொருத்தனையும் காட்டுறாங்க. அவனோட கை கால்லாம் திரும்பி வந்திருக்கு. இவன் ஒரு ரீஇன்கார்னேஷன் ஆனதாங்கிறதுனால இவனால அவ்வளோ சீக்கிரம் சாக முடியாதுங்க. இவனை இன்னும் நிறைய டெஸ்ட்லாம் பண்ண வேண்டியிருக்குங்கிறான் அவனும். அதாவது உயிரோட இவனை கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இந்த சைடு அந்த எல்ஃபோட வில்லேஜை காட்டுறாங்க. இவ்வளோ நாள் இவங்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுனால அவங்களும் நல்லா ஜாலியாக பார்ட்டி கொண்டாடுறாங்க. கெல்வின் இப்போ அங்கே தனியாக ஃபாரஸ்ட்டில் உட்காந்துருக்கான். அந்த எல்ஃபும் வர அவள்கிட்ட பேச, இதே நான் உன் கையில் நீ ஏதோ வச்சிருக்கேன்னு கேட்டதுக்கு எங்கள் அம்மாவோடதுன்னு சொல்லி அந்த எல்ஃப் தான் என்கிட்ட கொடுத்தாருங்கிறா. ஏன்னா தான் நான் ஒரு ஹாஃப் எல்ஃபாக இருந்தாலும் அவங்க யாருமே என்னை வெறுக்கலை. என்னை அவங்கள ஒருத்தவங்களாம் பார்த்து இந்த அளவுக்கு என்னை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாங்கிறா. இப்போ கெல்வின் அந்த ஹேர் பேண்ட் அவளுக்கு போட்டு விடுறான். இப்போ அங்கே கெல்வினோட மற்ற பார்ட்டி மெம்பர்ஸ் வந்துடுறாங்க. இங்கே தனியாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. இப்போ அங்கே ஒரு சின்ன பிள்ளை வந்து கெல்வினை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. வில்லேஜை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றின்னு. என் பேர் லியன் ஹார்ட் கான், த கிரேட் பீஸ்ட் கிங் ஆஃப் கானுங்கிறான். இதை கேட்ட கெல்வினோட பாட்டுக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஒரு குட்டி பொண்ணு தான் இந்த எல்ஃபோட குவீனான்னு கேட்குறா. ஆனால் ரொம்ப நாளாவே இந்த அப்பியரன்ஸை மாடிஃபை பண்ணவே இல்லை. உன்னோட எக்ஸாமினேஷன் நான் பார்த்தேன் கெல்வின், நீ ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறாங்க. ஆக்சுவலி இது உனக்கு வச்ச டெஸ்ட் தான். ஸோ இன்னிலேருந்து நீ ஒரு எஸ்னாக் அட்வென்ச்சருங்கிறாங்க. இதை கேட்டால் உன்னோட பாட்டுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இங்கே இருக்க கண்ட்ரியில் எல்லாரும் கூடயுமே ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும். அதனால் வந்து ஒரு எஸ்னாக் நிறைய அட்வென்ச்சர்ஸ் வருவாங்க, அவங்க கூட நீ சண்டை பண்ணுங்கிறான். ஆக்சுவலி இது ஒரு மார்க் பேட்டில் மாதிரியான். இதை கேட்ட கெல்வின் ஒரு மாதிரி வியர்டாக சிரிக்கிறான். எஸ்னாக் அட்வென்ச்சர்ஸ் கூட சண்டை போட போகிறேன்னா அவங்க எல்லாருமே யூனிக் ஸ்கில்லாம் வச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு இது பெருசாக இருக்க போகுன்னு தெரியலேங்கிறான். ஒரு சில விஷயங்கள்லாம் என்றைக்குமே மாறாதுன்னு சொல்லி இவங்க டீம்மேட்ஸும் நினைக்கிறாங்க. இதோட எங்கள் அட்வென்ச்சர் முடியல, இப்போ தான் எங்கள் அட்வென்ச்சரே ஸ்டார்ட் ஆகுதுங்கிற கெல்வினும். இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஸோ இந்த அனிமியோட செகண்ட் சீசன் அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. இதோட இந்த பிளாக் சம்மனர் அனிமியோட ஃபர்ஸ்ட் சீசன் முடியுது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது அனிமே எடுத்து போடலாம், அதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேற ஒரு அனிமியோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.